கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर के पवित्र नाम की महिमा हो। மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். बहुत आनंदित हूँ कि दोबारा इस वीडियो के माध्यम से आपको मिलने का अवसर मिला। இது இரண்டாவது சபை குறித்து நம்ம இன்னைக்கு தியானிக்க போறோம். दूसरे कलीसिया के बारे में हम ध्यान करने वाले हैं। முதலாவது சபை குறித்து நம்ம தியானிச்சோம். पहले कलीसिया के बारे में हमने ध्यान किया। அதுல ஆசாங்கிற ராஜாவை வச்சு நம்ம தியானிச்சோம். उस समय में आसा नाम के एक राजा के बारे में हमने ध्यान किया। அதுல எப்படி மெனோரா ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தோம். किस तरह मेनोरा वहां पर फॉर्म होता है। இன்னும் 7 சபை காலங்கள் எப்படி அதுல பாஸ் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தோம். और 7 कलीसिया काल वहां से कैसे गुजरती है वो हमने देखा। அதுல 7 தீர்க்கதரிசிகள் எப்படி வராங்கன்னு சொல்லி பார்த்தோம். और 7 भविष्यद्वक्ता उसमें कैसे आते हैं करके हमने देखा। அதுல 2 தீர்க்க தரிசனங்கள் இருக்குது. उसमें 2 भविष्यवाणी है। அப்புறம் 5 தீர்க்கதரிசிகள் வராங்க. और 5 भविष्यद्वक्ता आते हैं। சோ இப்படி டோட்டலா 7 தீர்க்கதரிசிகள் அதுல இருக்காங்க. ऐसे कुल मिला के 7 भविष्यद्वक्ता हैं। சோ இப்படி இன்னைக்கு நம்ம இரண்டாவது சபை குறித்து பார்க்க போறோம். आज दूसरे कलीसिया के बारे में हम देखने वाले हैं। நம்ம வசனத்தை வாசித்து ஜெபித்து ஆரம்பிக்கலாம். हम वचन को पढ़कर प्रार्थना करके शुरू करेंगे। ஒரு வசனத்தை வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் एक वचन को पढ़ेंगे, प्रकाशित वाक्य 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். पहला अध्याय 11वां वचन को हम पढ़ेंगे। அது நான் அல்பாவும் ஓமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். நீ காண்கிறதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி ஆசியாவில் இருக்கிற எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியத்திரா, சர்தை, பிலடெல்பியா, லவோதிக்கியா என்னும் பட்டணங்களில் உள்ள 7 சபைகளுக்கும் அனுப்பு என்று விளம்பினது. कि जो कुछ तू देखता है उसे पुस्तक में लिखकर 7 कलीसियाओं के पास भेज दे, अर्थात इफिसुस और स्मिर्ना और पेर्गमुन और तियतिरा और सरदिस और फिलाडेल्फिया और लवोदिकिया में। நாம் ஜெபிக்கலாம். हम प्रार्थना करेंगे। ஸ்தோத்திரம் கர்த்தாவே, स्तुति करते हैं प्रभु जी। வானத்தையும் பூமியும் படைத்த எங்கள் எலோஹிம் தேவனே, आकाश पृथ्वी के निर्माण करता हमारा एलोहिम खुदा, எங்கள் எல்ஷடாய் தேவனே உம்மை துதிக்கிறோம். हमारे एलशडाई खुदा हम तुझे धन्यवाद देते हैं। யெகோஷுவா மேசியாவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. यहोशुआ मेसिया के नाम से हम प्रार्थना करते हैं। தேவனே, இந்த நேரத்தில் வாசிக்கப்பட்ட இந்த வசனத்திலிருந்து प्रभु इस समय में जो वचन हमने पढ़ा, நீங்க எங்களோடு பேசுங்கப்பா. इसके द्वारा हमसे बात कीजिए। இதுல இருக்கிற மறைபொருள்களை எங்களுக்கு வெளிப்படுத்தி தாங்க. इसमें छिपा हुआ गुप्त बातों को हमें प्रकट करके दीजिए। 7 சபைகளுக்குள்ளேயும் 7 कलीसियाओं में भी என்னென்ன ரகசியங்களை நீர் வைத்திருக்கிறீரோ, जो कुछ गुप्त बातों को आपने रखा है, அது டீகோடிங் மூலமா நீர் வெளிப்படுத்தி தரும்படியாக ஜெபிக்கிறோம். उसे इस डिकोडिंग के द्वारा प्रकट करके देने के लिए विनती करते हैं। எங்களை தகுதிப்படுத்துங்கப்பா. हमें योग्य बनाइए। நாங்கள் ஒன்றுமே இல்ல. हम कुछ भी नहीं, உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்பட நீர் கிருபை செய்யும். केवल आपका नाम महिमा करने के लिए कृपा करो। எங்க 2 பேரை நீர் மறைத்து हम दोनों को छिपाकर நீர் உம்மை நீர் வெளிப்படுத்தி தரும்படியாக ஜெபிக்கிறேன். आप अपने आप को प्रकट करके देने के लिए विनती करते हैं। ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. आशीष कीजिए, चलाइए। யெகோஷுவா மேசியாவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. यहोशुआ मेसिया के नाम से मांगते हैं जीवित पिता। ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर के पवित्र नाम की महिमा हो। இன்னைக்கு நம்ம இரண்டாவது சபை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். आज दूसरे कलीसिया के बारे में हम देखने वाले हैं। ரொம்ப அருமையான ஒரு காரியம். बहुत ही अद्भुत चीज है। எனக்கு இந்த முதல் சபை குறித்து தியானிக்கும் போது पहले कलीसिया के बारे में जब ध्यान किया, அந்த சாமிக்கு எப்படி மெனோராவா மாறுதுன்னு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. वो सामेक जो है किस तरह मेनोरा बन जाता है, वो देखते ही मैं बहुत खुश हो गया। அதுல 7 சபையோடு இணைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா और இருந்தது. उसे 7 कलीसिया काल के साथ जोड़ते समय बहुत खुश हुआ। அதே போல அந்த எபேசஸ் அப்படிங்கிற வார்த்தையை டீகோட் பண்ணும்போது ऐसे ही इफिसुस जो नाम है, उस नाम का जब डिकोड हमने किया, அதுல குதிரையின் வல்லமையை நம்ம பார்க்கிறோம். उसमें घोड़े का सामर्थ के बारे में देखते हैं। அப்ப இதுல முத்திரைகளும் இதுக்குள்ள இன்வால்வ் இருக்குன்னு சொல்லி நான் சொன்னேன். मुद्राएं भी इसके साथ जुड़ा जाता है करके मैंने बोला। ஆனா முத்திரைகளை பற்றி நம்ம பிறகு பார்ப்போம். लेकिन उस मुद्राएं के बारे में हम बाद में देखेंगे। ஆனா முத்திரைகளுக்கும் சபை காலங்களுக்கும் சம்பந்தம் இருக்கு. लेकिन मुद्राओं का और कलीसिया काल का कुछ संबंध है। ஆனா முத்திரைகளை பற்றி நம்ம தனியா நம்ம ஒரு நாள் கண்டிப்பா நம்ம இப்படி 7 நாள் எப்படி நம்ம பார்த்துட்டு இருக்கிறோமோ, और मुद्राएं के बारे में जैसे हम 7 दिन देख रहे हैं, சபை காலங்களை பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கிறோமோ,
कलीसिया काल के बारे में जैसे देख रहे हैं, அதே போல முத்திரைகளை பற்றி 7 நாள் நம்ம பார்ப்போம். वैसे ही मुद्राएं के बारे में भी हम 7 दिन में देखेंगे. அது செய்தியை எடுத்தோம்னா பல வருடங்கள் நீங்க நம்ம பேசலாம். वो उसको संदेश के हिसाब से अगर लेंगे तो बहुत सारे सालों साल हम बात कर सकते ஆனா हैं. டீகோடிங் இருக்கறனால லிமிட்டடா நம்ம பார்ப்போம். लेकिन डिकोडिंग है इसलिए इसको शॉर्ट में हम देखेंगे. இன்னைக்கு ஸ்மிர்னா சபை குறித்து பார்க்க போறோம். आज स्मिर्ना कलीसिया के बारे में देखने वाले हैं. ஸ்மிர்னா அப்படினு சொன்னா स्मिर्ना का मतलब, அதுக்கு அர்த்தம் வெள்ளை போலம். उसका मतलब कर्पूरा. சோ அத ஹீப்ரூல என்ன சொல்வாங்க அப்படினா, उसे हिब्रानी भाषा में क्या बोलते हैं? मुर அப்படினு சொல்வாங்க. उसे मूर कहते हैं, அரட்டி மார் அப்படினு சொல்வாங்க, या फिर मार कहते हैं. இந்த ஸ்மிர்னாக்கு இன்னொரு வார்த்தை மீனிங் இருக்குது. इस स्मिर्ना का और एक मतलब है, கசப்பு அப்படிங்கற மீனிங் உண்டு. कड़वा करके मतलब है. அதனால தான் நீங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், आपको याद होगा, நீங்க இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தண்ணிக்காக அலைந்துட்டு கொண்டு இருக்கும்போது इजराइल लोग जब पानी के लिए प्यासे घूम रहे थे, 3 நாள் அவங்களுக்கு தண்ணி கிடைக்கல. 3 दिन उनको पानी नहीं मिला. 3ஆம் நாள் தண்ணி கிடைச்சது. और तीसरे दिन जब पानी मिला, அது கசப்பா இருந்தது. वो भी कड़वा था. அந்த மாராவின் தண்ணீரை, वो मारा के पानी को அவர் மதுரமாக மாற்றினார். उसे मीठा बना दिया. அந்த மாராங்கிற வார்த்தை பாருங்க, वो मारा जो शब्द है उसे देखिए, அதுதான் அந்த முர் அப்படிங்கிற வார்த்தைக்கு ரூட் வேர்டே அந்த மார் தான். वो मुर ये जो शब्द है उसका जो मूल शब्द है वो मारा है. சோ கசப்பு அப்படிங்கிற அந்த அர்த்தம் அதுல உண்டு. तो कड़वा जो है शब्द मतलब उसमें है. சோ இத குறித்து நம்ம பார்க்க போறோம். तो इसके बारे में हम देखेंगे. ஆனா முதலாவது நம்ம சபையை பற்றி நம்ம பார்க்கலாம். लेकिन सबसे पहले हम कलीसिया के बारे में देखेंगे. சபையை பற்றி பைபிள்ல என்ன சொல்லப்பட்டிருக்குது? कलीसिया के बारे में कलाम में क्या लिखा गया है? பழைய ஏற்பாட்டுல ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்குது. नए करार में एक शब्द है, புதிய ஏற்பாட்டுல வேற ஒரு ஹீப்ரு வார்த்தை இருக்குது. और नए करार में और एक हिब्रानी शब्द है. அந்த பழைய ஏற்பாட்டுல சொல்லப்பட்ட வார்த்தை, और जो जूने करार में जो बोला गया शब्द, அத எடா அப்படினு சொல்லுவாங்க. उसे यडा कहते हैं. அதுல 3 எழுத்து வரும். उसमें 3 अक्षर है. ஒன்னு ஆயின் வரும், पहला आइन, அது பிறகு தாலத் வரும், दैलत, அது பிறகு ஹே வரும். और आखिर में है. இந்த எடாங்கிற வார்த்தைய இந்த வார்த்தை ये यडा जो शब्द है, ஏதேன்ங்கிற வார்த்தைக்கும் இதே வார்த்தை தான் வரும். और ईदन जो शब्द है उसके लिए भी यही आता है. கடைசி எழுத்து மட்டும் தான் ரெண்டுல மாறும். दोनों शब्दों में आखिर अक्षर बदलता है. ஏதேன்ல நூன் சோஃபித் வரும், और ईदन में आखिर में नून सोफित आता है. ஆனா எடால லாஸ்ட்ல ஹே வரும். लेकिन एडा में लास्ट में हे आता है. எட் அப்படின்னு சொன்னாலே சபதான். येट बोलते ही उसका मतलब कलीसिया. சோ இப்போ நம்ம இதனுடைய டீகோடிங் நம்ம பார்க்கலாம். अब इसका डिकोडिंग हम देखेंगे. இதனுடைய மீனிங் வச்சே நம்ம अनेक காரியங்களை நீங்க அறிந்து கொள்ளலாம். इसके मतलब से ही हम बहुत सारी चीजों को जान पाएंगे. இரண்டு மீனிங் நான் இதுல உங்களுக்கு காமிக்க போறேன். दो मतलब मैं बताने वाला हूं. இந்த எட்ங்கிற வார்த்தைக்கு ये येट जो शब्द है, அதுக்கு சபை என்கிற அர்த்தம் உண்டு. उसका मतलब कलीसिया. சபைனா நான் கட்டடத்தை சொல்லல, कलीसिया बोलते ही मैं इमारत को नहीं बोल रहा हूं. காங்கிரிகேஷன் சொல்றேன், मैं झुंड को बोल रहा हूं. அசெம்பிளியை நான் சொல்லிட்டு இருக்கேன். वो झुंड को बोल रहा हूं. சோ இந்த அசெம்பிளியை எடான்னு சொல்லுவாங்க. तो इस झुंड को एडा बोलते हैं. சரி, இப்போ நம்ம அதான் கர்த்தர் சொன்னார்ல, परमेश्वर ने कहा, எங்கே 2 பேர் 3 பேர் என் நாமத்தில் குடியிருக்கிறீர்களோ, जहां 2 या 3 मेरे नाम से एकत्रित हैं, அவங்க நடுவுல நான் இருக்கிறேன். उनके बीच में मैं हूं. சோ இது ஒரு காங்கிரிகேஷன். तो ये एक झुंड है. இந்த எடா அப்படிங்கிறது முதல் வேர்டு காங்கிரிகேஷன் சொல்லி அர்த்தம். तो ये जो एडा जो मूल शब्द है, इसका मतलब जो झुंड है. இரண்டாவது மீனிங் என்ன அப்படினா, दूसरा मतलब क्या है? அதுக்கு டெஸ்டிமோனின்னு சொல்லி அர்த்தம். और उसका मतलब है गवाही, சாட்சிகள் அப்படின்னு சொல்லி அர்த்தம். गवाहियां करके मतलब है. சோ ஒரு சபைக்குள்ள என்ன இருக்கணும்? तो कलीसिया में क्या होना चाहिए? சாட்சி இருக்கணும், गवाही होना चाहिए. இன்னைக்கு நிறைய சபைகளை நம்ம பார்த்தோம்னா, आज बहुत सारे कलीसियाओं को देखेंगे तो சாட்சி இல்லாத ஒரு சபையா இருக்குது. बिना गवाही का एक मंडली है. சோ நம்மளுடைய சபை எப்படி இருக்குன்னு பாருங்க. तो हमारा मंडली कैसा है करके देखिए. அந்த சபையில சாட்சி இருக்கணும். उस कलीसिया में गवाही होना चाहिए. அதுக்காக इसीलिए நீங்க ஏன் சபையில சாட்சி இல்ல, अब मेरे कलीसिया में गवाही नहीं है அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இன்னொரு சபைக்கு மாறுறது அது நல்லது இல்ல. और दूसरे कलीसिया में अब जाना वो सही नहीं. அந்த சபையை சாட்சி நிறையிறதுக்காக उस कलीसिया में गवाही भरने के लिए நீங்க திறப்பின் வாசல் நிக்கணும். आप उस द्वार पर खड़ा है रहना है. ஒரு தொட்டில இருந்து இன்னொரு தொட்டிக்கு மீன் மாத்துறது மாதிரி மாறக்கூடாது. एक टैंक से दूसरे टैंक में मछली को जैसे बदला जाता है, वैसे आप बदलना नहीं. பாருங்க, இது சபை.
देखिए ये कलीसिया है உலகமெங்கும் கர்த்தருக்கு ஒரு சபை தான் உண்டு. और पूरे संसार भर में परमेश्वर का एक ही कलीसिया है। பாருங்க இங்க வேதம் சொல்லுது यहाँ कलाम कहती है எடா அப்படிங்கிறது காங்கிரிகேஷன். यडा का मतलब जो है मंडली है, அதுல சாட்சி இருக்கணும்னு சொல்லி பார்த்தேன். उसमें गवाही होना चाहिए करके मैंने बोला। அடுத்தது வந்து பழைய புதிய ஏற்பாட்டுல और नए करार में சபைங்கிற வார்த்தைக்கு और कलीसिया ये जो शब्द है கெஹில்லா அப்படின்னு சொல்லுவாங்க. उसे कहीला बोलते हैं। இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. और ये जो शब्द है बहुत ही महत्वपूर्ण है। இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், इस पत्थर के ऊपर मैं मेरे कलीसिया को बांधूंगा பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை. और अधोलोक के फाटक उस पे प्रबल नहीं होंगे। ஏன்? क्यों? அதுல ஏதோ சம்திங் இருக்குது. उसमें कुछ तो है। இந்த கெஹில்லா அப்படிங்கிற வார்த்தையில ये कहीला जो शब्द है 4 எழுத்து உண்டு. उसमें 4 शब्द हैं। முதல் எழுத்து கோஃப், पहला कोफ, அது பிறகு ஹே, फिर हे, அப்புறம் லேமட், फिर लैमेड அது பிறகு ஹே. और उसके बाद हे। கோஃப் ஹே லேமட் ஹே. कोफ हे लैमेड हे। இத மாதிரி இந்த சினரியோல ஏதாவது பேர் ஞாபகம் இருக்கா? ये ऐसे चीज में एक कुछ नाम याद आता है क्या? யெகோவாவுடைய பேரும் இதே சினரியோல வரும். यहोवा का नाम भी यही सीन में आता है। யோத் ஹே வாவ் ஹேன்னு வரும். योद है वाव है ऐसा आता है। இங்க சபைக்கு பேர் என்னது? कलीसिया का नाम क्या है? கோஃப் ஹே லேமட் ஹே. कोफ है लैमेड है। கோஃப்னா என்னது? कोफ क्या है? சூரிய வெளிச்சம். वो सूरज की रोशनी। லேமட் யாரு? लैमेड कौन है? மெய்ப்பனா இருக்கிறா. वो चरवाहा है। पर சங்கீதம் 80 भजन संगीत का 80वां अध्याय, அதுல முதலாவது வசனத்தை நான் வாசிக்கலாம். उसका पहला वचन को हम पढ़ेंगे। இஸ்ரவேலின் மெய்ப்பரே, யோசேப்பை ஆட்டு மந்தையை போல் நடத்துகிறவரே செவி கொடும். கேருபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே பிரகாசியும். है इज़राइल के चरवाहा, तू जो यूसुफ की अगुवाई भेड़ों की सी करता है, कान लगा। तू जो करूबों पर विराजमान है, अपना तेज दिखा। பாருங்க ரெண்டு காரியம். देखिए यहाँ पर 2 चीज। இஸ்ரவேலின் மெய்ப்பரே, इज़राइल का जो चरवाहा, கேருபீன் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே பிரகாசியும். वो करूबों के बीच में जो वास करता है वो तू प्रकाशित हो। சோ முதல்ல மெய்ப்பர், पहला चरवाहा, அடுத்தது பிரகாசம். और उसके बाद जो है जो प्रकाश होना। இந்த கெஹில்லா அப்படிங்கிறதுல ये कहीला जो शब्द है, கோஃப் வந்து சூரியனை குறிக்குது. और कोफ जो है सूरज को बताता है। அதனுடைய வெளிச்சம் பிரகாசிக்கணும். उसका रोशनी चमकना है। அந்த சூரியன் யாரு? वो सूरज कौन है? இந்த மெய்ப்பர் தான் சூரியன். ये चरवाहा ही वो सूरज है। ரெண்டாவது லேமட் இருக்குது அதுக்குள்ள. और उसमें आखिर में लैमेड है। லேமட் வந்து மெய்ப்பனை குறிக்குது. और लैमेड जो है चरवाहा को बताता So, है। அவருடைய வெளிச்சம் சபையின் மேல் பிரகாசிக்கும். उसकी रोशनी कलीसिया के ऊपर प्रकाशवान होगी। அந்த சபையை மந்தையை போல் அவர் மேய்ப்பார். उस कलीसिया को, उस मंडली को चरवाहा के माने चलाएगा। இன்னைக்கு உங்க சபைக்கு மேய்ப்பன் யார்? आज आपके कलीसिया का चरवाहा कौन है? நான் ஒரு தடவை ஒரு இடத்துல நோட்டீஸ் கொடுத்துட்டு இருந்தோம். मैं एक जगह पर ऐसे नोटिस बांट रहा था। நானும் இன்னொரு சகோதரனும் நோட்டீஸ் கொடுத்துட்டு இருந்தோம். मैं और दूसरा भाई जो है नोटिस दे रहे थे। அப்போ அங்க ஒரு பாஸ்டர் வந்தாங்க. वहां पर एक पासवान आए। அப்போ என் கூட இருந்த சகோதரன் வந்து அவங்கள விஷ் பண்ணாங்க. तो मेरे साथ में जो भाई है उनको विश किए। பிரைஸ் தி லார்ட் பிரதர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. उनको बोले कि जय मसीह। அப்போ அந்த பாஸ்டர் கேட்டாங்க, என்ன சர்ச்சுக்கு வர இல்லையே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. तो उस पासवान ने पूछा क्या हुआ, आप कलीसिया में नहीं आते हैं? இல்ல எங்க அண்ணனுடைய சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. तो इन्होंने कहा कि नहीं, मेरे भाई के कलीसिया में मैं जाता हूँ। அதுக்கு பிறகு அதை கேன்சல் பண்ணிட்டு उसके बाद उसे छोड़कर இல்ல கர்த்தருடைய சபைக்கு போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. फिर उन्होंने बोला मैं परमेश्वर के कलीसिया में जाता हूँ। உடனே இவங்க கிண்டல் பண்ணாங்க. तो इन्होंने ठट्टा उड़ाया। அது முடிஞ்சிட்டானா? அது அவ்வளவுதான். वो उतना ही था। ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னா, मैं क्या बोलना चाहता हूँ, சபை அப்படின்னு சொன்னா कलीसिया जब बोलते हैं, நம்முடைய மேய்ப்பர் யெகோஷுவா மட்டும்தான். वो हमारा चरवाहा यहोशुआ ही है। அவருடைய வெளிச்சம் மட்டும்தான் சபைக்குள்ள இருக்கணும். केवल उसका रोशनी जो है कलीसिया में होना चाहिए। அந்நிய வெளிச்சம் சபைக்குள்ள வரக்கூடாது. और अन्य रोशनी जो है कलीसिया में नहीं आना। அதுதான் கெஹில்லா அப்படிங்கிற வார்த்தையினுடைய டிகோடிங். यही कहीला का डिकोडिंग है। அவருடைய பிரகாசம் சபைக்குள்ள இருக்கும். उसकी ज्योति कलीसिया के अंदर होगी। இப்போ இந்த சபை குறிச்சான டிகோடிங் நம்ம பார்த்தோம். अब ये कलीसिया के बारे में हमने डिकोडिंग देखा। பழைய ஏற்பாட்டுல எடா,
जूने करार में यड़ा இப்போ புதிய ஏற்பாட்டுல வந்து கெஹில்லா. और नए करार में केहिला। சோ சபைக்குள்ள வந்து சாட்சிகள் तो நிறைஞ்சிருக்கணும். कलीसिया के अंदर गवाही भरा हुआ रहना चाहिए। இன்னைக்கு நீங்க ஃபேமிலின்னு எடுத்தாலும் आज आप परिवार लेंगे तो உங்க ஃபேமிலி ஒரு சபை தான். आपका परिवार भी एक कलीसिया है। உங்க ஃபேமிலிக்குள்ள சாட்சி இருக்குதா? आपके परिवार में गवाही है क्या? உங்களை குறித்தான சாட்சி எப்படி இருக்குது? आपके प्रति गवाही क्या है? சில ஜனங்கள பாத்தீங்கன்னா कुछ लोगों को देखेंगे तो என் வீட்டார் தான் எனக்கு சத்ருன்னு சொல்லுவாங்க. मेरे घराने ही मेरे शत्रु हैं அப்படி बोलेंगे। ஒரு நாள் சொல்லிராதீங்க. ऐसे मत बोलिए। அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா उसका मतलब क्या है? வீட்டுக்குள்ள அன்பு இல்லைன்னு அர்த்தம். घर में प्रेम नहीं है। ஒருத்தர் ஒருத்தர் அந்த அன்போடு பழகுறது இல்ல அப்படின்னு அர்த்தம். एक दूसरे से प्रेम के साथ नहीं रहते उसका मतलब। நம்மளுடைய சத்ரு வீட்டார் கிடையாது. अपना शत्रु घर वाले नहीं। நம்ம சத்ரு பிசாசு மட்டும்தான். हमारा शत्रु केवल शैतान है। அவனதான் ஜெயிக்கணும். நம்ம उसी को जीतना है हम। குடும்பத்தை உங்களுடைய பாசத்தை காமிங்க. और परिवार में आपके प्रेम को दिखाइए। அவங்க உங்களை புரிஞ்சுக்கிட முடியலையா? वो यदि आपको समझ नहीं पा रहे हैं நீங்க ஜெபிங்க. आप प्रार्थना कीजिए। கர்த்தர் எல்லாத்தையும் சரி பண்ணுவார். परमेश्वर सभी चीजों को सही करेगा। யாரையும் குற்றப்படுத்திராதீங்க. किसी को गुनाह मत बताइए। உங்க வீட்ல சமாதானம் வேணும்னா अगर आपके घर में शांति चाहिए நீங்க யாரையும் குற்றப்படுத்தாதீங்க. किसी को गुनाह मत बताइए। ஏதாவது தவறு பண்ணிருப்பாங்க, हो सकता है कुछ गलत किया होगा, உடனே சத்தம் போடாது, வேண்டாம். तुरंत वो आवाज मत उठाइए। அமைதியா இருங்க, शांत रहिए, அமைதியா ஹேண்டில் பண்ணுங்க. शांति से उसे हैंडल कीजिए। நிச்சயமா அங்க ஒரு ஆசீர்வாதம் இருக்கும். जरूर वहाँ पर एक आशीष होगा। சரி, இப்ப நம்ம ஸ்மிர்னா சபை குறித்து பார்க்க போறோம். अब स्मिर्ना कलीसिया के बारे में हम देखने वाले हैं। ஸ்மிர்னா அப்படின்னா स्मिर्ना बोलते ही வெள்ளை போலம் சொல்லி அர்த்தம். वो सफेद गंधरस करके मतलब है। சோ இந்த வெள்ளை போலத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். इस सफेद गंधरस के बारे में हम देखने वाले हैं। நம்ம போன ஃபர்ஸ்ட் செஷன்ல और पहले सेशन में முதலாவது சபையின் காலத்தை पहले कलीसिया काल को நம்ம ராஜாவோட இணைச்சோம். हम राजा के साथ मिलाए। ஏன்னா எபேசஸ்ல குதிரைலாம் வருது. लेकिन क्योंकि एफेसस में कुछ घोड़े आते हैं, சோ அதனால நம்ம ராஜாவோட நம்ம இணைச்சோம். इसलिए हमने उसको राजा के साथ मिलाया। அதே போல இப்ப டைபாலஜில वैसे ही अभी टाइपोलॉजी में நான் ஒரு சம்பவத்தோட இணைக்க போறேன். मैं एक घटना के साथ उसे मिलाने वाला हूं। அதுக்கு பிறகு இந்த ஸ்மிர்னாவை நம்ம டீகோட் பண்ணுவோம். उसके बाद स्मिर्ना को हम डिकोड करेंगे। இன்னும் अनेक டீகோடிங் இதுல இருக்குது. और बहुत सारे डिकोडिंग है। இப்ப இந்த சம்பவத்தை, அதாவது இரண்டாவது சபையை நான் எது கூட இணைக்க விரும்புறேன்னா, तो दूसरे कलीसिया को मैं किसके साथ जोड़ना चाहता हूँ? எஸ்தர் புஸ்தகத்தோடு இணைக்க விரும்புறேன். और एस्तर के पुस्तक के साथ मैं जोड़ना चाहता हूँ। ஏன்னா இந்த வெள்ளை போல அங்க பயன்படுத்தப்படுது. क्योंकि ये गंधरस जो है वहाँ पर उपयोग होता है। பாருங்க, இந்த எஸ்தருடைய சம்பவம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். एस्तर का घटना हम सभी को मालूम है। நம்ம அந்த சம்பவத்தை நம்ம கொஞ்சம் ரீகலெக்ட் பண்ணலாம். उस घटना को हम दोबारा देखेंगे। ஏன்னா எஸ்தர்ல தான் இந்தியாவுடைய பெயர் கொடுக்கப்பட்டிருக்குது. क्योंकि एस्तर में ही इंडिया का नाम दिया गया है। எஸ்தர் 1ஆம் அதிகாரம் एस्तर का पहला अध्याय 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். पहले वचन को हम पढ़ेंगे। இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் உள்ள 127 நாடுகளையும் அரசாண்ட அகஸ்வேருவின் நாட்களில் சம்பவித்ததாவது, अहसुस नाम राजा के दिनों में ये बातें हुई। यह वही अहसुस है जो 127 प्रांतों पर अर्थात हिंदुस्तान से लेकर कुछ देश तक राज्य करता था। இங்க நம்ம அகஸ்வேர் ராஜாவை பற்றி பார்க்கிறோம். यहाँ पर अगस्वेर राजा के बारे में देखते हैं। இவர் 127 தேசங்களை அரசாண்டான். ये 127 देश पर राज किया। அது எங்க इருந்து எது வரைக்கும்? वो कहां से कहां तक? இந்தியால இருந்து எத்தியோப்பியா தேசம் வரைக்கும். वो हिंदुस्तान से लेकर इथियोपिया तक। இந்த இந்தியாங்கிற வார்த்தைக்கு ये जो इंडिया, ये जो शब्द है, தமிழ்ல அங்க இந்து தேசம் கொடுத்திருக்குது. तमिल में हिंदू देश करके दिया गया है। ஹிந்தியில ஹிந்துஸ்தான் கொடுக்கப்பட்டிருக்குது. और हिंदी में हिंदुस्तान दिया गया है। ஆனா இது எபிரேய மொழியில என்ன கொடுக்கப்பட்டிருக்குன்னா, लेकिन हिब्रानी भाषा में क्या दिया गया है? ஹோது அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்குது. उसे होदू बोला गया है। சோ இந்த ஹோதுக்குள்ள டீகோடிங் வந்து ஒரு நாள் நம்ம பாப்போம். वो होदू का डिकोडिंग हम एक दिन देखेंगे। அதனுடைய அர்த்தங்கள் என்ன, उसका मतलब क्या है, அதுல என்ன ரகசியம் இருக்குது, उसमें क्या गुप्त है, இது எல்லாத்தையும் நம்ம ஒரு நாள் நம்ம பார்க்க ये போறோம். सभी चीजों को हम एक दिन देखेंगे। இந்த அகஸ்வேர் ராஜா, ये अगस्वेर राजा जो है, இவருடைய மனைவி பேர் வந்து வஸ்தி. इनके पत्नी का नाम जो है वस्ती। வஸ்தி அப்படின்னா அழகானவள் சொல்லி அர்த்தம். वस्ती का मतलब खूबसूरत। இந்த அகஸ்வேர் ராஜா என்ன செய்யறான்? ये अगस्वेर राजा क्या करता है? ஒரு பெரிய விருந்து வைக்கிறான். एक बड़ा भंडार रखता है। சோ இந்த அரண்மனையில அவன் 7 நாள் அவன் ஃபீஸ் வைக்கிறான். तो उसके जो किले में जो है
7 दिन का वो जेवनार रखता है। 7 நாள் இந்த விருந்து வைக்கிறான். ये 7 दिन वो जेवनार रखता है। சோ இது இங்கிலீஷ்ல வந்து ஃபீஸ்ட் கொடுக்கப்பட்டிருக்குது. अंग्रेजी में इसे त्योहार बोला गया है। சோ இந்த ஃபீஸ்ட் வந்து அவன் கொண்டாடுறான் तो பாத்துடுங்க. ये त्योहार को वो मनाता है। அத மிஸ்டேக் அப்படினு சொல்லுவாங்க. उसे मिस्टेक कहते हैं। சோ இந்த பண்டிகையை கொண்டாடுறான். ये त्योहार को वो मनाता है। 7 நாள் வைக்கிறான் இந்த விருந்த. वो 7 दिन इस त्योहार को रखता है। அதே மாதிரி वैसे ही அங்க வஸ்தியும் பெண்களுக்கெல்லாம் தனியா வைக்கிறா. वो वस्ती भी बहनों के लिए अलग से रखती है। இப்ப 7வது நாளின் கடைசி நாள்ல अब 7वें दिन के आखिरी दिन में அங்க எத்தனையோ பிரபுக்கள் இருந்தாங்க. वहाँ बहुत सारे राजा थे। அகஸ்வே ராஜா நினைச்சா, अहसुर राजा ने सोचा என் மனைவியினுடைய அழகை நான் எல்லாத்துக்கும் காமிக்கணும். मेरे पत्नी के सौंदर्य को मैं सभी को दिखाना है। உடனே கட்டளை கொடுக்கறான். तो तुरंत वो आज्ञा देता है। 7 பிரதானிகளை அனுப்புறான். वो 7 प्रधानों को भेजता है। இந்த 7 பிரதானிகளும் ये 7 प्रधान ராஜாவுடைய சமூகத்துல நிக்கக்கூடியவங்க. ये 7 राजा के समूह खड़े रहने वाले हैं। பாருங்க இந்த 7 பிரதானிகள் போறாங்க. ये 7 प्रधान लोग जाते हैं। வஸ்தியை அழைக்கிறாங்க. बस्ती को बुलाते हैं। ராஜா உங்களை அழைக்கிறாரு சொல்லி கூப்பிட்டாங்க. और राजा तुझे बुलाते हैं करके तू बोलकर बुलाए। ஆனால் வஸ்தி மறுத்து விட்டார். लेकिन बस्ती ने इनकार किया। ராஜா அங்க ராணி பண்டிகை வைக்கிறா. और रानी भी वहाँ पर जेवनार रखती है। இரண்டாவது கட்டளையை மீறா. और दूसरा वहाँ पर आज्ञा का पालन नहीं करती। ராஜாவுடைய கட்டளையை மீறிட்டாவா. और राजा के आज्ञा का उल्लंघन करती है। அந்த வஸ்தியை கூப்பிடுறதுக்காக वो वस्ती को बुलाने के लिए ராஜா 7 பிரதானிகளை அனுப்புறார். और राजा जो है 7 प्रधानों को भेजता है। இந்த கட்டளையை மீறினதுனால इस आज्ञा का पालन नहीं किया इसके இப்போ लिए। இன்னொரு 7 பிரதானிகள் என்ன செய்தாங்கன்னா, और 7 प्रधान लोग क्या किए? ராஜாவே வஸ்தி ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டாங்க. राजा वस्ती ने बहुत बड़ा गलती कर दिया। இது உங்களுக்கு மட்டும் இன்சல்ட் இல்ல, ये केवल आपका अपमान नहीं, எங்க எல்லாத்துக்கும் இன்சல்ட் தான். वो हमारा भी अपमान है। இனிமே வஸ்தி உங்க முன்னாடி நிக்க கூடாது. अभी वस्ती आपके सामने नहीं खड़े रहना அவர் चाहिए। ராணிங்க ஸ்தானத்துல இறக்கி விட்டுருங்க. उसको रानी के स्थान से गिरा दीजिए। அவளுக்கு பதிலா வேற ஒருத்திய ராணிய வைக்கணும் சொல்லி उसके சொன்னாங்க. बदले में और किसी को हम रानी बना देंगे बोले। ஒரு அகஸ்வேர் ராஜா, एक अगस्त्य राजा வஸ்தி அங்க இருக்கிறா, वस्ती वहाँ पर है। இவருடைய கட்டளையை மீறா. इसके आज्ञा को पालन नहीं करते। 7 பிரதானிகள் போறாங்க. 7 प्रधान लोग जाते हैं। சொன்ன பேச்சு கேட்கல. वो जो बोलते हैं वो नहीं सुनती। அங்க ராஜாவுக்கு கோபம் வந்துருது. वहाँ राजा क्रोधित हो जाता है। அவள் அந்த ராணியின் பதத்துல இருந்து எடுத்து போட்டு उसको रानी के पद से निकालकर அந்த ராணிங்கிற ஸ்தானத்துல எஸ்தர் தேர்ந்தெடுக்கப்படுறாள். उस रानी की जगह पे एस्तर को चुना है। இன்னைக்கு இதே போல आज वैसे ही வஸ்தி யூத ஜனங்களை குறிக்குது. वस्ती जो है यहूदी लोगों को दर्शाता है। எஸ்தர் வந்து பிரஜாதியை குறிக்குது. और एस्तर अन्य जात को दर्शाता है। இந்த யூதர்கள் மத்தியில ये यहूदियों के बीच में அவர் ஒவ்வொரு தீர்க்கதரிசிகளை அனுப்புனார். वो एक भविष्यद्वक्ता को भेजता है। ஆனா அவங்க மறுபடி கட்டளைகளை மீறினாங்க. लेकिन वो दोबारा आज्ञा को पालन नहीं करते। ஒரு நேரம் வந்துச்சு, एक समय आती है। அவர் ராஜா அங்க கண்ணு முன்னாடி நிக்கும் போது वो राजा उसके आंखों के सामने जब खड़े रहते थे அவரை உதறி தள்ளிட்டாங்க. उसको हटा दिए। சிலுவையில ஒப்பு கொடுத்தாங்க. उसको क्रूस पर चढ़ा दिए। இன்னைக்கு அந்த ராணியுடைய ஸ்தானத்துல அவங்க கிடையாது. आज वो रानी के स्थान में वो नहीं है। ஒவ்வொரு தீர்க்கதரிசிகளை கர்த்தர் அனுப்புனார். एक भविष्यद्वक्ताओं को परमेश्वर ने भेजा। ஒவ்வொரு தடவையும் கர்த்தருடைய வார்த்தை மீறினாங்க. हर बार वो परमेश्वर के वचन का पालन नहीं किया। கடைசியா அவரையே உதறி தள்ளிட்டாங்க. और आखिर में उसको ही उन्होंने इनकार कर दिया। இன்னைக்கு அந்த பட்டத்து ராணியா, आज उस शहर का रानी, இன்னைக்கு புரஜாதிகளாகிய நம்மளுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். आज अन्य जात जो हम है हमको दिया है। நம்ம தான் எஸ்தர். हम ही वो एस्तर है। அவங்க வஸ்தியா இருந்தாங்க. वो लोग वस्ती थे। இப்போ இந்த காரியம் இப்போ உங்களுக்கு புரிய வந்திருக்கும். ये समझ में आ गया होगा एक चीज। இப்போ இந்த எஸ்தர் ராஜாவுடைய சமூகத்துக்கு போறதுக்கு முன்னாடி अब ये एस्तर राजा के सामने जाने से पहले எல்லா ராஜ்யத்திலயும் அங்க அறிவிப்பு கொடுக்கப்படுது. सारे राज्य में वहाँ पर सूचनाएं दी जाती है। ராணியாக தேர்ந்தெடுக்கப்படுறதுக்கு ஆட்கள் வேணும். और रानी चुने जाने के लिए लोग चाहिए। எத்தனையோ வாலிபர்கள் வந்தாங்க. कितने जवान लोग आए। 7 வாலிப பெண்கள் வந்தாங்க. कितने जवान लड़कियां आई। அவங்க எல்லாரும் அங்க 12 மாசம் சுத்திகரிப்பு நடக்கும். वहाँ 12 महीना उनका शुद्धकरण होता है। அதுல எஸ்தரும் ஒரு ஆளா இருந்தாள். उसमें एस्तर भी एक व्यक्ति थी। இப்ப எஸ்தரை பற்றி நம்ம பார்க்கலாம். अब एस्तर के बारे में हम देखेंगे। என்ன எஸ்தர் நம்ம
இந்த அதாவது சபையோடு நம்ம இணைக்கலாமா? अब कलीसिया काल के साथ उसे जोड़ सकते हैं क्या? அது புரஜாதி சபையோடு இணைக்கலாமா? वो भी अन्य जात के कलीसिया के साथ जोड़ सकते हैं ஒரு क्या? சின்ன ஒரு நம்ம கொஞ்சம் பேக் போலாம். और थोड़ा सा हम पीछे मुड़कर देखेंगे। மெனோராவை பற்றி நம்ம போன தடவை பார்த்தோம். पिछली बार हमने मेनोरा के बारे में देखा। மெனோரானா என்னது? मेनोरा का मतलब क्या है? சபை 7 சபை குறிக்கு. 7 कलीसिया को बताता है। அது யூத சபையா புரஜாதி சபையா? वो यहूदियों का कलीसिया या अन्य जात का कलीसिया? இந்த வெளிப்படுத்த விசேஷம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல ये प्रकाशित वाक्य पहला अध्याय 11वें वचन में கொடுக்கப்பட்ட அந்த 7 பெயர்களும் ये दिया गया ये 7 नाम जो है எருசலேமில் உள்ள பட்டணத்தின் பெயர் கிடையாது. वो जेरूसलेम के जो शहर है उसके नाम नहीं, அல்லாட்டி இஸ்ரவேல் தேசத்தில் உள்ள பட்டணத்தின் பெயரும் கிடையாது. या फिर इजराइल देश के शहरों का नाम नहीं, இது புரஜாதி தேசத்தினுடைய பெயரு. ये अन्य जात के देशों का नाम है। இது அதாவது இப்போ சொல்ல போனா अभी अगर बोलने जाएंगे துருக்கி தேசத்துல உள்ள துருக்கி தேசத்துல தான் இது எல்லாமே இருக்குது. और टर्की जो देश है वहीं पर सब कुछ है। இந்த 7 சபைகளுடைய பெயர்களும் ये 7 कलीसिया कालों के नाम துருக்கி தேசத்தில் உள்ள இடங்களின் பெயர். वो तुर्की देश के जगहों का नाम है। இது யூத சபை கிடையாது. ये यहूदियों का कलीसिया नहीं, இது புரஜாதியராகிய நம்மளை பற்றி ये சொல்லப்பட்டிருக்கு. अन्य जात हमारे बारे में बताया गया है। பாருங்க, இந்த சபை அப்படின்னு சொல்லி வரும்போது ये कलीसिया आते समय இப்போ நம்ம எஸ்தருக்குள்ள போலாம். हम एस्तर के अंदर जाएंगे। இப்போ எஸ்தர் எப்படி சபைன்னு சொல்லி நம்ம சொல்ல अब एस्तर को कलीसिया कैसे बोल सकते हैं? கொஞ்சம் டீகோடிங் குள்ள போலாம். थोड़ा सा डिकोडिंग करेंगे। எப்படி ஆசாக்குள்ள டீகோட் பண்ணமோ जैसे हमने आसा के बारे में डिकोड किया, ஆசாவையும் கொஞ்சம் நான் ஞாபகப்படுத்திடுறேன். आसा को भी मैं आपको याद दिलाता हूँ। ஆசால வந்து 3 அல்பபெட் இருந்துச்சு. आसा में 3 अक्षर थे, அதை நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கலாம். उसे आप स्क्रीन में देख सकते हैं। அதுல 2 ஆலப் மத்தியில ஒரு சாமிக் இருக்குது. 2 एलेफ अक्षर के बीच में एक सामिक है। ஆலப்னா என்னது? एलेफ का मतलब क्या है? வல்லமை, सामर्थ्य। சாமிக் வந்து सामिक जो है அது எல்லாமே நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணோம். उन सभी वो उसका सारे चीजों को हमने ऐसे लंबा किया, அது எல்லாமே மெனோராவா வந்துட்டு वो सब कुछ मेनोरा बन गया। உண்மையில இது எனக்கு ஆச்சரியமா தான் இருந்தது. मैं भी एकदम अचंभित हो गया। 2 வல்லமைக்கு நடுவுல 2 सामर्थ्य के बीच में அங்க மெனோரா இருக்குது. वहां पर मेनोरा है। இந்த வல்லமை என்னது? ये सामर्थ्य क्या है? 2 மரங்கள், ஒலிவ மரங்கள். ये 2 ओलिव के झाड़ हैं। 2 ஒலிவ மரத்தின் மத்தியில சபை. 2 ओलिव झाड़ के बीच में कलीसिया। 2 ஒலிவ மரத்தின் மத்தியில ஒரு மெனோரா. 2 ओलिव झाड़ के बीच में एक मेनोरा। இப்போ இன்னொரு காரியத்தை பார்க்க போறோம். अब एक और चीज को हम देखने वाले हैं। வாசிக்கலாம். पढ़ेंगे ஜக்கரியா 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். जकरिया का 4था अध्याय 2 वचन से हम पढ़ेंगे। இங்க ஜக்கரியா ஒரு தரிசனத்தை பார்க்கிறார். और यहाँ पर जकरिया एक दर्शन को देखता है। அப்ப கர்த்தர் கேட்கிறார், तो परमेश्वर पूछता है, நீ காண்கிறது என்ன என்று கேட்டார். तू क्या देखता है? அதற்கு நான், उसके लिए मैं இது முழுவதும் பொன்னினால் செய்யப்பட்ட குத்துவிளக்கை காண்கிறேன். पूरी तरह से सोने से बनाया गया एक 7 दिवट को मैं देखता हूँ। அதன் உச்சியில் அதன் கிண்ணமும் அதன் மேல் அதன் 7 அலகுகளும் அதன் உச்சியில் இருக்கிற அகல்களுக்கு போகிற 7 குழாய்களும் இருக்கிறது. और उसकी कटोरी जो है छोटी पर है और उसके 7 दीवट है जिनके ऊपर बत्ती के लिए 7 नालियां है। அதன் அருகில் கிண்ணத்திற்கு வலதுபுறமாகவும் ஒன்றும் அதற்கு இடதுபுறமாக ஒன்றும் ஆக 2 ஒலிவ மரங்கள் இருக்கிறது என்றேன். और दीवट के पास जलपाई के 2 वृक्ष है, एक उस कटोरे के दाहिने और दूसरा उसके बाई और। சோ ஒரு மெனோரா பக்கத்துல तो एक मेनोरा के बाजू में 2 பக்கமும் ஒலிவ மரம் இருக்குது. दोनों बाजू में ओलिव के वृक्ष हैं। அப்போ நான் என்னோடு பேசின தூதனை நோக்கி, तो मेरे पास जो दूत ने मुझसे बात किया उसे देखकर, ஆண்டவரே இவைகள் என்னவென்று கேட்டேன். हे प्रभु ये क्या है करके पूछा। இது நீங்க ஃபுல்லா நீங்க வாசிங்க. इसे पूरी तरह से पढ़िए। ஏன்னா நம்ம இப்போ வாசிக்கிறதுக்கு இல்ல, अब क्योंकि अभी हम पढ़ नहीं सकते, நம்ம அதனுடைய அர்த்தத்தை மட்டும் நம்ம பார்க்கலாம். उसके मतलब को हम देखेंगे। 14ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 14वें वचन को मैं पढ़ता हूँ। அப்பொழுது அவர், तब उसने कहा, இவைகள், इनका, இவைகள்னா எவைகள்? इनका मतलब किसका? அந்த 2 ஒலிவ மரங்கள். वो 2 जो जलपाई के वृक्ष हैं। அப்பொழுது அவர்,
तब उसने இவைகள் இரண்டும் சர்வலோகத்துக்கும் ஆண்டவராய் இருக்கிற சமூகத்தில் இருக்கிற அபிஷேகம் பெற்றவர்கள் என்றார். अर्थात ताजे तेल से भरे हुए वे दो वृक्ष जो पुरुष हैं जो सारी पृथ्वी के परमेश्वर के पास हाजिर रहते हैं. இந்த ரெண்டு ஒலிவ மரம், ये दोनों जलपाई के वृक्ष, இது என்னது? ये क्या है? ரெண்டு அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். ये दो जन हैं जो अभिषेक पाए हुए हैं. ரெண்டு நபரை குறிக்குது. दो व्यक्ति को बताता है. இப்போ நான் அந்த மரத்துக்கு பதிலா உங்களுக்கு ஒரு மனிதனை வரைகிறேன். अब वो वृक्ष के बदले में मैं एक मनुष्य बनाता हूँ. ரெண்டு மனிதன் இருக்கிறாங்க. दो मनुष्य हैं. அவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல மெனோரா இருக்குது. उन दोनों के बीच में मेनोरा है. சரி, இப்போ நம்ம எஸ்தருக்குள்ள வரலாம். अब हम एस्तर के अंदर जाएंगे. இந்த சீன் நீங்க மறக்கவே செய்யாதீங்க. ये चीज को आप मत भूलिए. அதனால வரிசையா உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். इसलिए मैं आपको एक के पीछे एक दिया हूँ. இப்போ மெனோராக்கு ரெண்டு சைடுல ரெண்டு மனிதன் இருக்காங்க. अब मेनोरा के दोनों बाजू में दो मनुष्य हैं. ரெண்டு பேர் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க. दोनों अभिषेक पाए हुए लोग हैं. இது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ये हम सभी को मालूम है. உபத்திரவ காலத்துல उपद्रव के समय में யூதர்கள் மத்தியில ரெண்டு அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க எந்திப்பாங்க. यहूदियों के बीच में दो अभिषेक पाए हुए लोग उठेंगे. தீர்க்கதரிசி மோசஸும் और भविष्यद्वक्ता मूसा, தீர்க்கதரிசி எலியாவும் எந்திப்பாங்க. और भविष्यद्वक्ता एलिया उठेंगे. ஒரு சிலவங்க ஏனோக்குன்னு சொல்லுவாங்க. कुछ लोग कहेंगे कि अनोक है. அது யார் எந்திச்சாலும் நம்மளுக்கு அதை பத்தி கவலை இல்ல. वो कोई भी उठने दो, हमें उसके बारे में कुछ नहीं. மொத்தத்துல ரெண்டு பேர் வருவாங்க. दो जन आएंगे. சிலவங்க இத வச்சே பெரிய प्रॉब्लम இது பண்ணுவாங்க. और कुछ लोग इस चीज को रखकर ही बहुत बड़ा समस्या बना देते हैं. பெரிய டாக்டரினே பண்ணிடுவாங்க. डॉक्ट्रिनल इशू बना देते हैं. இன்னைக்கு சிலவங்க நினைப்பாங்க, आज कुछ लोग सोचेंगे, கர்த்தர் எனக்கு என்ன ஊழியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார்? प्रभु आपने हमको क्या सेवा दिया है? நீங்க எந்த ஊழியத்தை பெற்றீங்கற நீங்க நினைக்காதீங்க. आपने कौन सा सेवा पाया है करके आप मत सोचिए. நீங்க இப்ப என்ன வேலையை செஞ்சிட்டு இருக்கீங்களோ, आप जो काम को कर रहे हैं, என்ன ஊழியத்தை நீங்க செஞ்சிட்டு இருக்கீங்களோ, जो सेवा आप कर रहे हैं, அத சிறப்பா செய்யுங்க. उसे तेजी से पूरे जोश के साथ कीजिए. நீங்க ஆபிரகாம் பாருங்க. इब्राहिम को देख लीजिए. ஆபிரகாம் யார்? इब्राहिम कौन था? கர்த்தர் அபிமெலேக்கிட்ட சொல்றார், परमेश्वर अबीमेलेक के पास कहता है அவன் ஒரு தீர்க்கதரிசி, वो एक नबी है. அவனுடைய மனைவி அவன்கிட்ட திரும்ப அனுப்பி வை. उसके बीवी को उसके पास दोबारा भेज दे. அவன் யாரா? वो कौन है? ஆபிரகாம் ஒரு தீர்க்கதரிசி. इब्राहिम एक नबी है. அவன் ஒரு தீர்க்கதரிசின்னு சொல்லி ஆபிரகாமுக்கு தெரியுமா? वो एक नबी है करके इब्राहिम जानता था क्या? ஆபிரகாமுக்கு தெரியாது. इब्राहिम नहीं जानता था. அவனுக்கு தீர்க்கதரிசிங்கிற மேட்டர் தெரியாதுன்னு நினைக்கிறேன். वो भविष्यद्वक्ता वो नबी है करके वो नहीं जानता था. ஆனால் அவன் சிறப்பாக எல்லா காரியத்தையும் செய்தான். लेकिन वो सभी कामों को पूरे जोश से कर रहा था. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை சிறப்பா செய்யுங்க. आपके हाथ में जो सेवकाई दिया गया है उसे जोश से कीजिए. அது நீங்க மத்தவங்கள பார்த்து நீங்க செய்ய வேண்டாம். दूसरों को देखकर नहीं करना. நீங்க உங்களுடைய ஊழியத்தை செய்யுங்க. आप आपकी सेवा அவருடைய வருகை ரொம்ப சமீபம். देखिए उसका आगमन बहुत निकट है. இந்த ரெண்டு அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க, ये दो अभिषेक पाए हुए, இவங்க யூதர்கள் மத்தியில வருவாங்க. ये यहूदियों के बीच में आते हैं. இப்போ நம்ம இந்த ஆசாக்குள்ள காரியத்தை நம்ம பார்த்தாச்சு. अब हम आसा के बारे में हमने देखा. இப்போ கொஞ்சம் எஸ்தரை பத்தி பார்க்கலாம். थोड़ा सा एस्तर के बारे में देखेंगे. எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். एस्तर का दूसरा अध्याय 7वें वचन को हम पढ़ेंगे. நான் ஆங்கிலத்துல வாசிக்கிறேன். मैं अंग्रेजी में पढ़ता हूँ. And he brought up Hadassah, that is Esther, his uncle's daughter, for she had neither father nor mother, and the maid was fair and beautiful, whom Mordecai, when her father and mother were dead, took for his own daughter. பாருங்க, வேதம் சொல்லுது, कलाम कहती है, எஸ்தர்ங்கிறது இது பெர்சியா நாட்டினுடைய பெயர். ये एस्तर जो है एक फर्सिया देश का नाम है. இது யூத பெயர் கிடையாது. ये यहूदियों का नाम नहीं है. இது ஒரு பிரஜாதியுடைய பெயர். ये अन्य जात का नाम है. ஆனா யூத பெயர் என்னது? लेकिन यहूदियों का नाम क्या है? அவருடைய ஒரிஜினல் பெயர் வந்து ஹதாஷா. उसका असली नाम जो है हदाशा. இப்போ இந்த ஹதாஷாங்கிற வார்த்தையை நம்ம டீகோட் பண்ணலாம். ये हदाशा ये शब्द को हम डिकोड करेंगे. அப்பந்தான் तभी இது சபையோடு இணைக்கலாமாங்கிறது உங்களுக்கு புரியும். इसको कलीसिया से जोड़ सकते हैं क्या? आपको समझ में आएगा. ஹதாஷால மொத்தம் 4 எழுத்து வரும். हदाशा में 4 अक्षर आते हैं. முதல்ல ஹே வரும்,
पहले हे आती है, அதுக்கு பிறகு தாலத், उसके बाद दैलत, அதுக்கு பிறகு சாமேக், उसके बाद सामेक, அப்புறம் திரும்ப ஹே வரும். और उसके बाद हे आता है। இந்த 4 எழுத்து சேர்ந்தது தான் ஹதாஷா. ये 4 अक्षर मिलकर ही हदाशा बोला जाता है। இப்போ இந்த 4 எழுத்துல ये 4 अक्षर में பாருங்க, 1 செகண்ட் ரிப்பீட் பண்றேன். मैं दोबारा रिपीट करता हूँ। ஹே இருக்குது, हे है, தாலத் இருக்குது, दैलत, சாமேக் இருக்குது, सामेक ஹே இருக்குது. और हे है। இந்த 4 எழுத்துல ये चारों अक्षर में இந்த தாலத்தை நான் மூடிட்டேன்னா, ये दैलत को अगर मैंने छोड़ दिया, ஹே இருக்குது, हे, அடுத்து சாமேக் இருக்குது, सामेक அடுத்தது ஹே இருக்குது. और हे, இத நான் பிக்டோரிக்கலி எழுதி காமிக்கிறேன். इसे मैं चित्र रूप में मैं लिख के दिखाता ஹே हूँ। வந்து ஒரு மனிதனை போல தெரியும். हे एक मनुष्य के बारे में जैसा दिखता है। சாமேக் ஏற்கனவே பார்த்தோம், அது ஒரு மெனோரா மாதிரி. सामेक हमने पहले ही देखा, वो एक मेनोरा के जैसा है। அடுத்தது திரும்ப ஹே வருது, और आखिर में वापस हे आता ஒரு है। மனிதனை போல அது एक வரைஞ்சிருக்கும். मनुष्य के बारे में उसे लिखा जाएगा। ரெண்டு மனிதனுக்கு நடுவுல 2 मनुष्य के बीच में ஒரு மெனோரா, एक मेनोरा, அடுத்தாப்புல தாலத்தும் இருக்குது. उसके बाद एक दैलत भी है। தாலத் யாரை குறிக்குது? दैलत किसको बताता है? தாலத் மேசியாவை குறிக்கும். दैलत मेसिया को बताता है। அவர் எங்க இருக்கிறார்? वो कहाँ पर रहता है? இந்த 7 குத்துவழக்கின் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். ये 7 दीवट के बीच में वो घूम रहा है। எவ்வளவு அருமையா கத்த வச்சிருக்கா பாருங்க. कैसे अद्भुत रीति से परमेश्वर ने रखा है। देखो, சபை காலங்கள் நடுவிலே कलीसिया काल के बीच में தாலத் அசைவாடி கொண்டிருக்கிறார். दैलत मंडरा रही है। பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம் प्रकाशित वाक्य அதுல 1ஆம் அதிகாரம் उसमें पहला अध्याय 13ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். 13वें वचन को मैं पढ़ता हूँ। 12ல இருந்தே வாசிக்கிறேன். 12 से मैं पढ़ता हूँ। இங்கிலீஷ்ல வாசிக்கிறேன், अंग्रेजी में पढ़ता हूँ। நீங்க தமிழ்ல ஹிந்தில பாத்துக்கிடுங்க. आप तमिल और हिंदी में देख लीजिए। And I turned to see the voice that spoke with me, and being turned I saw 7 golden candlesticks. இங்க வேதம் சொல்லுது, यहाँ कलाम बोलता है, யோவான் சத்தத்தை பார்க்க திரும்பினான். वो यूहन्ना जो है आवाज को सुनने के लिए मुंह जब घुमा, அங்க 7 குத்துவிளக்க பார்க்கறான். वहाँ 7 दीवट को देखता है। அதாவது மெனோராவை பார்க்கறான். वो मेनोरा को देखता है। மெனோரா மட்டுமல்ல, केवल मेनोरा नहीं, அடுத்து 13 வாசிக்கிறேன். 13वें वचन को देखेंगे। And in the midst of the 7 candlestick, one like unto the Son of Man, clothed with garment down to foot, and girded about the paps with a golden girdle. பாருங்க, அந்த 7 குத்துவளைக்கின் நடுவிலே वो 7 दीवट के बीच में மனுஷகுமாரன் நிக்கிறதை பார்த்தா. मनुष्य का पुत्र को वहां पर देखता है। 7 குத்துவளைக்கின் மத்தியில 7 दीवट के बीच में மனுஷகுமாரனை பார்க்கறான். मनुष्य पुत्र को देखता है। மனுஷகுமாரன் யாரு? मनुष्य का पुत्र कौन है? நானே வாசல்னு சொன்னார். मैं ही द्वार हूं करके बोला। சோ ஹதாஷால हदाशा में 2 அனாயிண்டட் பர்சன் நிக்கறாங்க. 2 अभिषिक्त व्यक्ति हैं। அத 2 ஹே இருக்கறாங்க. 2 हे है, அடுத்து ஒரு சாமேக் இருக்குது. और आखिर और एक सामिक है, அதுதான் மெனோரா. वही मेनोरा है। அடுத்து தாலத் நின்னுட்டு और இருக்கறார். आखिर में दैलत, அங்க மனுஷகுமார் நின்னுட்டு இருக்கறார். मनुष्य का पुत्र रहता है। இப்போ நம்ம எஸ்தர் சபை காலங்களோட இணைக்கலாமா? अब हम एस्तर को कलीसिया काल के साथ जोड़ सकते हैं क्या? கண்டிப்பா இணைக்கலாம். जरूर जोड़ सकते இப்போ हैं। எஸ்தர்ங்கற வார்த்தைக்கு மீனிங் என்ன? अब एस्तर जो शब्द है उसका मतलब क्या है? எஸ்தர் அப்படினா நட்சத்திரம். एस्तर का मतलब तारा। 7 சபை காலங்களுக்கும் 7 कलीसिया काल के लिए 7 நட்சத்திரங்களை கர்த்தர் அனுப்புறார். 7 तारों को परमेश्वर भेजता है। அந்த 7 நட்சத்திரம் யாரு? वो 7 तारे कौन है? 7 சபையின் தூதர்கள். वो 7 कलीसिया के दूत हैं। இப்போ எஸ்தரை 7 சபையோடு இணைக்கலாம். आप एस्तर को हम 7 कलीसिया के साथ जोड़ सकते हैं। மணவாட்டியை 7 சபை காலங்களோடு இணைக்கிறோம் और பாருங்க. दुल्हन को 7 कलीसिया के साथ हम जोड़ सकते हैं। அந்த மணவாட்டிக்கு 7 நட்சத்திரங்கள் அங்க வருது. उस दुल्हन को 7 तारे वहां पर आती है। எவ்வளவு அருமையா கர்த்தர் இந்த வார்த்தைக்கு பேருக்குள்ளே வச்சிருக்கிறார். देखिए परमेश्वर ने कितने अद्भुत रीति से उस नाम के अंदर ही सब रखा है। அதனால தான் பேர் வைக்கும்போது ஜாக்கிரதையா வைங்க. इसीलिए नाम रखते समय बहुत संभाल कर रखिए। யூதர்கள் வந்து यहूदी लोग, அவங்களுடைய அபிப்பிராயம் என்ன அப்படின்னா, उनका विचार क्या है? ஒவ்வொரு குழந்தைக்கும் हर एक बच्चे को அவங்க பெற்றோர் தான் தீர்க்கதரிசிகள். उनके माता पिता ही नबी हैं। ஏன்னா அந்த குழந்தைக்கு பேர் வைக்கிறது யாரு? क्योंकि उस बच्चों का नाम कौन रखते हैं? பேர் வைக்கிறது வந்து தீர்க்கதரிசிகள் தான் பேர் வைப்பாங்க. और जो नाम रखते हैं वो नबी ही नाम रखते हैं। அவங்க பெற்றோர் பேர் வைக்கிறாங்கன்னா, तो अगर माता पिता नाम रखते हैं तो அவங்க தான் அவங்களுடைய அபிப்பிராயத்துல பெற்றோர் தான் தீர்க்கதரிசிகள். उनके विचार में माता पिता ही नबी हैं। அதனால பெற்றோராகிய தேவனுடைய பிள்ளைகளே, और
जो माता पिता हैं परमेश्वर के बच्चे, நீங்க உங்க பிள்ளைகளை நல்ல வார்த்தைகளை சொல்லி ஆசீர்வதிங்க. आप अपने बच्चों को अच्छे शब्द बोलकर आशीष दीजिए. நாயே பியாயே பண்ணின்னு சொல்லி திட்டாதீங்க. कुत्ता एक भूत और डुक्कर करके बोलकर चिल्लाओ मत. அவங்க தப்பு பண்ணாலும் இந்த மாதிரி எல்லாம் சொல்லக்கூடாது. अगर वो गलत किए तो भी ऐसे नहीं बोलना है. நீங்க சொல்ல சொல்ல நீங்க அவங்க மேல ப்ராஃபஸி பண்ணிட்டு இருக்கீங்க. आप जो बोलते हैं मतलब वो आप उसके ऊपर भविष्यवाणी करते हैं. நீங்க உங்க பிள்ளைகளை நல்லா சொல்லி ஆசீர்வதிங்க. आप अपने बच्चों को अच्छा बोलकर आशीष कीजिए. கர்த்தாவே இந்த என் குழந்தையை ஆசீர்வதிங்கப்பா. हे प्रभु मेरे बच्चे को आशीष कीजिए. ராத்திரி நேரம் அவங்க மேல கை வைத்து நீ அவங்களுக்காக ஜெபிங்க. और रात के समय में उनके ऊपर हाथ रखिए, उनके लिए प्रार्थना कीजिए. சிலவங்க ரொம்ப பிசாசா விரட்டுவாங்க. कुछ लोग बहुत शैतान भगाएंगे. அப்படி விரட்டுறது நல்லதுதான். ऐसे भगाना सही है. ஆனா அதிகமா நீங்க ஆசீர்வதிக்கிறதுக்கு பழகுங்க. और ज्यादा आप आशीष करने के लिए आप कोशिश कीजिए. நீங்க ஆசீர்வதிக்க வதிக்க आप आशीष करते करते உங்க பிள்ளைகள் உங்க கண்ணு முன்னாடியே ஆசீர்வாதமா இருப்பாங்க. आपके बच्चे आपकी आंखों के सामने आशीषमय होंगे. நீங்க அவங்கள திட்டும் போது आप उनको डांटते समय உங்க கண்ணு முன்னாடி நீங்க கஷ்டப்படுறத பார்க்க போறீங்க. आप अपने आंखों के सामने उनका वेदना को आप देखेंगे. இவன் முந்தியே நான் சொல்லுவேன், मैं पहले ही बोलता இவன் था பயங்கரமான சோம்பேறி. ये बहुत आलसी है. இவன் முந்தியே சொல்லுவேன், इसके बाद उसको पहले ही बोलता था இவன் உருப்படவே மாட்டான். ये नहीं सुधरेगा. அப்படி சொல்லக்கூடிய நாட்கள் வர வேண்டாம். ऐसा बोलने का समय नहीं आना நீங்க चाहिए. என்ன சொல்றீங்களோ आप जो बोलेंगे அது உங்க பிள்ளை மேல பழிக்கும். वो आपके बच्चों के ऊपर होगा. அதனால பெற்றோராகிய நீங்கள் इसीलिए जो माता पिता आप हैं உங்க பிள்ளைகளுக்கு தீர்க்கதரிசிகளா இருக்கிறீங்க. अपने बच्चों के लिए भविष्यद्वक्ता हैं. So always bless them. हमेशा उन्हें आशीष कीजिए. So நம்மளுடைய பிள்ளைகளை तो हम अपने बच्चों को ஆசீர்வதிக்க பழகணும். आशीष करने के लिए सीखना है. இப்ப எஸ்தர் பற்றி பார்க்கலாம். अब एस्तर के बारे में देखेंगे. எஸ்தர் சபை காலங்களோடு எப்படி இணைக்கப்படுது பாருங்க. देखिए एस्तर कैसे कलीसिया काल के साथ जोड़ सकते हैं. இப்ப இன்னும் अनेक காரியங்கள் நம்ம பார்க்கலாம். अब और कुछ चीजों को हम ஏன்னா देखेंगे. ஸ்மிர்னா சபையோடு கூட இணைக்கணும்ல அல்லவா? क्योंकि स्मिर्ना कलीसिया के साथ उसे जोड़ना है. அதுவும் 7 சபைகளோடு இணைக்கணும். वो भी 7 कलीसियाओं के साथ जोड़ना ஒரு है. வசனத்தை வாசிக்கலாம். एक वचन को हम पढ़ेंगे. எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிப்போம். एस्तर का दूसरा अध्याय 9वां वचन को हम पढ़ेंगे. And the maiden pleased him, and she obtained kindness of him, and he speedily gave her things for purification, with such things as belonged to her, and 7 maidens which were meet to be given her out of the king's house. And he preferred her and her maids unto the best place of the house of the woman. பாருங்க வேதம் சொல்லுது, देखिए कलाम कहती है இங்க எஸ்தரை சுத்திகரிக்கிறதுக்காக यहाँ एस्तर का जो शुद्धिकरण होता है எப்பவுமே மணவாட்டி சுத்திகரிக்கப்படணும். हमेशा दुल्हन जो है शुद्ध होना चाहिए. எஸ்தர் மணவாட்டியா போய் சேர்றதுக்கு முன்னாடி और एस्तर जो है दुल्हन के रूप में जाके सामने देखने से पहले 12 மாதம் சுத்திகரிப்புக்குள்ள போறா. और 12 महीना जो है अपने शुद्धिकरण के अंदर जाता ही है. எதுவரைக்கும் நீங்க சுத்திகரிப்புக்கு தன்னை ஒப்பு கொடுக்கலையோ जब तक शुद्धिकरण के लिए अपने आप को सौंपते नहीं அதுவரைக்கும் அங்க சுத்திகரிப்பு நடக்காது. तब तक वहाँ पर शुद्धिकरण नहीं होता. நீங்க ஒருத்தரை பிளஸ் பண்றீங்க, आप किसी को आशीष देते हैं, அவங்க ஏற்றுக்கொள்ளலன்னா यदि वो स्वीकार नहीं करे तो அந்த blessing அவங்க மேல வராது. वो आशीष जो है उनके ऊपर नहीं आएगा. அதனால blessing pronounce பண்ணும் போதெல்லாம் इसीलिए आशीष जब आप बोलते हैं கர்த்தர் அடிக்கடி ஆமென் சொல்லுவார். परमेश्वर हमेशा आमीन कहने के लिए அப்படியே बोलता है. ஆகட்டும் சொல்லி அர்த்தம். ऐसे ही होने दो का मतलब है. சோ இங்க நம்ம பார்க்கிறோம், यहाँ पर हम देखते हैं எஸ்தர் 12 மாதம் சுத்திகரிப்புக்குள்ள போறா. एस्तर जो है 12 महीने का वो शुद्धिकरण का समय में जाती है. இந்த சுத்திகரிப்பு நேரத்துல इस शुद्धिकरण के समय में அவளுக்கு ஸ்பெஷலா उसके लिए எஸ்தருக்கு மட்டும் केवल एस्तर के लिए ஒரு சிறந்த இடத்துல வச்சாங்க. उसको एक अच्छे जगह पर रखे. அது மட்டுமல்ல, केवल वही नहीं, இவளுடைய சுத்திகரிப்புக்கு उसके शुद्धिकरण के लिए 7 தாதி பெண்களை வைத்தாங்க. वो 7 सहेलियों को रखे. இந்த 7 தாதி பெண்கள் ये 7 सहेलियां அது பெண்களா இருக்கிறதுனால और वो स्त्री है इसके लिए அது 7 சபைகளை குறிக்குது. वो 7 कलीसिया को बताती है. மணவாட்டி எஸ்தர் மேல दुल्हन एस्तर के ऊपर 7 சபைகள் பாஸ் ஆகுது. 7 कलीसिया गुजरना है. 7
சபையின் காலங்கள் கடந்து போகுது. 7 कलीसिया के काल गुजर रहा है. எதுக்காக இந்த 7 சபையின் காலங்கள்? क्यों ये 7 कलीसिया का काल? மணவாட்டியை சுத்திகரிப்பதற்காக. दुल्हन को शुद्ध करने के लिए. இந்த சுத்திகரிப்புல ये शुद्धिकरण में மொத்தம் 12 மாதம் சுத்திகரிக்கிறாங்க. पूरा 12 महीना वो शुद्ध करते हैं. அதுல 6 மாதங்கள் उसमें 6 महीना ஒரு விசேஷமான காரியத்தோடு சுத்திகரிக்கப்படணும். एक विशेष चीज से शुद्ध होना है. அதுக்கு பிறகு இன்னொரு 6 மாதங்கள் और फिर और 6 महीना அடுத்த ஒரு காரியத்தோடு சுத்திகரிப்பாங்க. और एक चीज से वो शुद्ध करते हैं. பாருங்க, அதை நம்ம பார்க்கலாம். उसे हम देखेंगे. 12 வசனத்தை வாசிக்கிறேன். 12वें वचन को मैं पढ़ता हूँ. Now when every maid's turn was come to go into King Ahasuerus, after that she had been 12 months according to the manner of the woman, for so were the days of the purifications accomplished, to wit 6 months with oil of myrrh. Myrrh அப்படினா வெள்ளை போலம். मिल का मतलब जो होता है वो गंधरस. And 6 months with sweet odors and with other things for the purification of the woman. பாருங்க, வேதம் சொல்லுது, देखिए कलाम कहता है 6 மாதங்கள் வெள்ளை போல எண்ணெயினால சுத்திகரிக்கப்படணும். 6 महीना जो है वो गंधरस के तेल से उसे शुद्ध करना है. அதாவது ஸ்மிர்னா. इसका मतलब स्मिर्ना. இந்த எஸ்தர் மேல ஸ்மிர்னா சபை பாஸ் ஆகுது. ये एस्तर के ऊपर वो स्मिर्ना कलीसिया जो है गुजरती है. இந்த மிர் ஆயில் எதுக்காக பயன்படுத்தப்படுதுன்னா, ये गंधरस क्यों उपयोग करते हैं? கிருமிகளை அழிக்கிறதுக்கு, वो कीड़ों को नाश करने के लिए, வியாதிகளை குணப்படுத்துறதுக்கு, बीमारी को चंगा करने के लिए, இன்னும் அவங்க வலிகளை போக்குவதற்கு, और दर्दों को मिटाने के लिए, பெர்ஃபியூமுக்காக யூஸ் பண்ணுவாங்க. और उसको इतर के रूप में उपयोग करते हैं. பல காரியத்துக்காக யூஸ் பண்ணுவாங்க. ऐसे बहुत सारी चीजों के लिए इस्तेमाल करते ஆனா हैं. வாயில வச்ச கசக்கும். लेकिन जबान पे रखेंगे तो बहुत कड़वा रहेगा. இது ஒரு கசப்பான ஒரு தைலம். ये एक कड़वा तेल है. பாருங்க, இந்த வெள்ளை போல இந்த ஆயில வச்சுதாங்க பியூரிஃபிகேஷன் நடக்குது. ये गंधरस का तेल से ही वहां पर शुद्धिकरण होता है. சோ சபையில இரண்டாவது சபை தான் ஸ்மிர்னா சபை. तो कलीसिया में जो दूसरा कलीसिया है वही स्मिर्ना है. அதுக்கு அர்த்தம் வெள்ளை போலம். उसका मतलब गंधरस. அது கசப்பு. वो कड़वा है. பாருங்க, இந்த வெள்ளை போலத்துக்கு ஹீப்ருல என்ன சொல்வாங்க? इस गंधरस को इब्रानी भाषा में क्या बोलते हैं? முர் அப்படினு சொல்வாங்க. उसको मुर कहते हैं. முதல் எழுத்து மெம், पहला शब्द मेम, அடுத்தது வாவ், फिर वाव, அடுத்தது ரேஷ், और आखिर में रेश. இந்த மூணு எழுத்து சேர்ந்ததுதான் வெள்ளை போலம். ये 3 अक्षर मिलकर ही उसे गंधरस बोला जाता है. உங்களுக்கு ஏற்கனவே ஞாபகப்படுத்தினேன். मैं पहले ही याद दिला चुका हूँ. இஸ்ரவேல் ஜனங்கள் சிவந்த சமுத்திரத்தை தாண்டி வரும்போது इजराइल लोग जब लाल समुद्र को पार कर किए, தண்ணிக்காக அலைஞ்சு திரிஞ்சாங்க. वो पानी के लिए यहाँ वहाँ तड़प रहे थे. 3 நாள் அலைஞ்சாங்க. 3 दिन तड़पे. மூணாவது நாள் तीसरे दिन தண்ணி கிடைச்சது. पानी मिला, வாயில வைக்க முடியாது. लेकिन जुबान पे रख नहीं पाए. மாரா அப்படிங்கிற பெயர் வழங்கப்பட்டுச்சு. वो मारा नाम का नाम बोला गया. முர் அப்படிங்கிறதுக்கு ரூட் வேர்ட் வந்து மாரா. मुर का जो मूल शब्द है वो मार है. சோ இந்த மார் அப்படினா கசப்புன்னு சொல்லி वो அர்த்தம். मार का मतलब कड़वा. நவோமி சொன்னால, नवमी ने कहा, இனிமே நீ நவோமின்னு கூப்பிடாதீங்க, अभी मुझे नवमी मत बुलाइए, என்னை மாரான்னு கூப்பிடுங்க. मुझे मारा बुलाइए, ஏன்னா தேவன் என்னை கசப்பாக்கினா. क्योंकि परमेश्वर ने मुझे कड़वा बना दिया. இந்த மாரா அப்படினா கசப்பு. ये मारा का मतलब कड़वा है. இப்போ வெள்ளை போலத்துக்கு வரலாம். अब गंधरस में आएंगे. இந்த முர் அப்படிங்கிறதுல மெம் இருக்குது, ரேஷ் இருக்குது. अब ये मुर के अंदर मेम और रेश है, ரெண்டுக்கு நடுவுல வாவ் இருக்குது. और दोनों के बीच में वाव है. இப்போ இங்க தண்ணி பாக்குறோம், यहाँ जल को देखते हैं, கசப்பா இருக்குது. ये கड़वा है. மோசே இப்ப கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணான். यहाँ मूसा परमेश्वर की ओर विनती करता है, கர்த்தாவே கிடைச்சது தண்ணியான கசப்பா இருக்கு. हे प्रभु पानी तो मिल गया लेकिन ये कड़वा है. கர்த்தர் ஒரு மரத்தை காண்பித்தார். परमेश्वर ने एक झाड़ को दिखाया. அந்த மரத்தை உடைச்சு கொப்பு உடைச்சு போட்ட உடனே उस झाड़ के फांदी को जब तोड़कर डाला गया, அந்த தண்ணி மதுரமாக மாறிச்சு. वो पानी मधुर हो गया. அந்த மார் அப்படிங்கிற வார்த்தையில मार शब्द के अंदर மெம் இருக்கு, ரேஷ் இருக்குது. मेम और रेश है. முர் அப்படிங்கிறதுல मुर के अंदर மெம் வாவ் ரேஷ் இருக்குது. मम वाव रेश है. இப்போ மார் அப்படினா கசப்பு, मार का मतलब कड़वा, முர் அப்படினா வெள்ளை
வெள்ளை போலம். मूर का मतलब गंधरस। இப்போ அந்த மார பற்றி மறுபடியும் டீகோட் பண்ணலாம். ये मार को पहले हम डिकोड करेंगे। மெம்னா தண்ணி, मैम का मतलब पानी। அந்த தண்ணி இப்ப கசப்பா இருக்குது, वो पानी अभी कड़वा है, அது மதுரமா மாறணும்னா वो मधुर होना है तो ஒரு அனாயிண்டிங் அந்த தண்ணி மேல வர வேண்டியது. एक अभिषेक उस पानी के ऊपर आना है। யாருடைய அனாயிண்டிங்? किसका अभिषेक? ரேஷனுடைய அனாயிண்டிங். रेश का अभिषेक। ஒரு மரத்தை காண்பித்தார், एक वृक्ष को दिखाया, அந்த மரத்தை தூக்கி போட்ட உடனே उस फांदी को डालते ही அந்த தண்ணி மதுரமா மாறிச்சு. वो पानी मधुर हो गया। பாருங்க, மாறுங்கிற வார்த்தையில ப்ராஃபஸி இருக்கு. मार जो शब्द है उसमें ही भविष्यवाणी है। அந்த தண்ணி கசப்பா இருக்குது, वो पानी कड़वा है, அதை மதுரமா மாத்துறதுக்கு ரேஷ் தேவை. उसे मधुर बनाने के लिए रेश चाहिए। ரேஷ் யாரு? रेश कौन है? மேசியா தான் ரேஷ். मेसिया ही रेश है। அவர்தான் நம்மளுக்கு தலை. वही हमारा मस्तक है। இன்னைக்கு உங்க வாழ்க்கை கசப்பா இருக்கா? आज आपका जीवन कड़वा है क्या? உங்களோடு இணைக்கப்படுறதுக்கு ஒரு நபர் தேவை. आपके साथ जुड़ने के लिए एक व्यक्ति चाहिए। மேசியா தான் தேவை. मेसिया ही चाहिए। அவருடைய அபிஷேகம் உங்க மேல வரணும். उसका अभिषेक आपके ऊपर आना உங்க है। கசப்பான வாழ்க்கை கத்த மதுரமாக மாற்றுவார். आपके कड़वाहट भरी हुई जीवन को परमेश्वर मधुर बनाएगा। இப்ப வெள்ளை போல தேடுங்க. आप गंधरस को लीजिए। மெம்முக்கு ரேஷுக்கு நடுவுல வாவ் இருக்குது. मेम और रेश के बीच में वाव है। இந்த கசப்பான வெள்ளை போலம், ये कड़वा जो गंधरस है, இந்த வெள்ளை போலத்துல நீங்க இது தண்ணி இல்ல, இது வெள்ளை போலம் வந்து ஆடா இருக்கும். ये गंधरस जो है कड़क होता है। இது எதுல இருந்து எடுப்பாங்க தெரியுமா? इसे किस में से निकालते हैं? முள்ளுல மரத்துல இருந்து எடுப்பாங்க. वो कांटे से भरे हुए जाड़ से निकलते हैं। அதனுடைய ஸ்டெம் வெட்டுவாங்க, उसके फांदी को काटेंगे तो அந்த அந்த தண்டை வெட்டுவாங்க, एक उसके जाड़ के एक भाग को काटेंगे तो அதுல இருந்து பசை வரும். उसमें से कुछ पानी आएगा। அது வந்து கம் மெதி வரும். वो एक गम की तरह होता है। அந்த கம் எல்லாம் இவங்க சேர்த்து வைப்பாங்க. அதுதான் என்னது வெள்ளை போலம். उस गम को जमा करके रखते हैं, वही गंधरस है। வாயில வச்சிராதீங்க, उसको जुबान पे मत रखिए, இனிக்காது, वो मीठा नहीं होगा, அது கசப்பா இருக்கும், वो कड़वा होगा। இப்போ அது अभी इसको சும்மா பாத்தீங்கன்னா அது வித்தியாசமா இருக்கும், ऐसे देखेंगे तो अलग दिखेगा। ஆனா அதுல ஃபயர் வந்து அனாயிண்ட் ஆகும்போது, लेकिन जब उसके ऊपर अभिषेक आ जाता है, அந்த அக்கினியின் அபிஷேகம் வந்து இறங்கும் போது, वो अग्नि का अभिषेक जब उतरता है, அதுல ஒரு ஸ்வீட் ஆர்டர் வரும் பாருங்க, उसमें एक मीठा खुशबू आता है। அந்த அந்த ஒரு இனிமையான அந்த வாசனை வரணும்னா, वो अगर मीठा खुशबू आना है तो தண்ணில கரைக்க கூடாது, उसको पानी में नहीं मिलाना அது है, இப்போ அக்கினி அதை தொடணும். उसको आग जो है उसको छूना है। அதனாலதான் யோவான் சொன்னா, इसलिए यूहन्ना ने कहा, அவ எனக்கு பின்னால வருகிற என்னிலும் மேலானவர், मेरे पीछे आने वाला मुझसे भी बढ़कर है। அவர் உங்களை பரிசுத்தாவினாலும் उसको वो आपको पवित्र आत्मा से அக்கினினாலும் உங்களை ஞானஸ்நானம் கொடுப்பார். और अग्नि से बपतिस्मा देगा। உங்க மேல அந்த அக்கினி வந்து இறங்கணும். आपके ऊपर वो अग्नि आकर उतरना है। சபையின் மேல அக்கினி வந்து இறங்கணும். कलीसिया के ऊपर वो अग्नि उतरना है। அப்படி அக்கினி இறங்கும் போது अग्नि उतरते ही நீங்க சுகந்த வாசனையா மாறிடுவீங்க. आप खुशबू देने वाले वृक्ष हो जाएंगे। இன்னைக்கு அந்த அக்கினி, அந்த அனாயிண்டிங் தான் நம்மளுக்கு தேவை. आज वो अग्नि का अभिषेक ही हमें चाहिए। ஸ்மிர்னா அப்படின்னு சொன்னா, स्मिरना कहने से அது கசப்பு தான், वो कड़वा है, ஆனா அக்கினி வந்து இறங்கிச்சுன்னா लेकिन अग्नि आकर उतरी तो சுகந்த வாசனை கர்த்தர் கொண்டு வருவார். वो एक अच्छे खुशबू को परमेश्वर लाएगा। இப்ப 17ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். अब 17वें वचन को हम पढ़ेंगे। இப்ப ராஜாவுக்கு முன்பாக நிக்கக்கூடிய நேரம் வந்துட்டு, अब राजा के सम्मुख जाने का समय आ गया। 12 மாசம் முடிஞ்சது. 12 महीना समाप्त हो गई। இப்ப ராஜாக்கு முன்பதாக ஒவ்வொரு ஸ்திரியா போறாங்க. अब राजा के सामने एक एक स्त्री जाते हैं। எத்தனையோ பெண்கள் போறாங்க, कितने ही स्त्री लोग जाते हैं, எத்தனையோ வாலிப பெண்கள் போறாங்க, कितने जवान स्त्री लोग जाते हैं, எத்தனையோ கன்னிகைகள் போறாங்க, कितने ही कन्या लोग जाते हैं। இப்ப எஸ்தருடைய நேரம் வந்துச்சு. अब एस्तर का समय आया। ராஜா மத்தவங்க யாரும் ஏறெடுத்து பார்க்கல, राजा और किसी की ओर देखा नहीं, ஆனா எஸ்தர் வரும்போது लेकिन एस्तर आते समय அங்க பைபிள் சொல்லுது, यहाँ कलाम कहती है, and the king loved Esther above all women. और जो राजा जो है एस्तर को बाकी सभी लोग महिलाओं में से अधिक प्रेम किया। எல்லா பெண்களை விட, सारे महिलाओं में से, எல்லா ஸ்திரீகளை விட सारे महिलाओं में से ராஜா எஸ்தர் மேல் அன்பு வைத்தார். राजा को एस्तर के ऊपर, राजा ने एस्तर के ऊपर प्रेम रखा। இன்னைக்கு எத்தனையோ சபைகள் இந்த உலகத்தில் இருக்கலாம். आज कलीसिया में बहुत सारे, आज संसार में बहुत सारे कलीसियाएं हैं। நம்ம ராஜாவுக்கு முன்பாக போய் நிக்கக்கூடிய நேரம் வரும். हम राजा के सामने जाके सामने दिखाने का समय आएगा। ராஜாதி ராஜாவாகி யெகோஷுவுக்கு முன்பாக போய் நிக்கக்கூடிய நேரம் வரும். राजाओं का राजा यहोशुआ के सामने जाने का समय आएगा। உங்க சுத்திகரிப்பு நேரம் முடிஞ்சிருக்கும். आपका शुद्धिकरण का समय समाप्त हो गया होगा। உங்களை பார்க்கும்போது, आपको देखते समय எல்லா
சபைகளை பார்க்கிலும் सारे कलिसियाओं में से எஸ்தர் மேல அன்பு வைத்தார். एस्तर के ऊपर प्रेम रखा. எஸ்தர் மேலதான் அன்பு வைப்பாரு. एस्तर के ऊपर ही प्रेम रखेगा. எஸ்தருக்கு தான் ஸ்பெஷல் ட்ரைனிங், அந்த சுத்திகரிப்பு நடக்குது. एस्तर को ही वो स्पेशल शुद्धिकरण होता है. இன்னைக்கு உங்களுடைய காரியம் எப்படி? आज आपका चीज कैसा है? இன்னைக்கு நீங்க எப்படி இருக்கிறீங்க? आज आप कैसे हैं? உங்க மேல கர்த்தர் அன்பு வைக்கிறாரா? आपके ऊपर परमेश्वर प्रेम करता है क्या? எத்தனையோ சபைகள் இருக்குது. बहुत सारे कलिसिया हैं. சோ சபைக்குள்ள வரும்போது तो कलिसिया में आते समय சுத்திகரிப்பு நடக்கணும். वहां पर शुद्धिकरण होना चाहिए. இந்த எஸ்தர் ஒரு மணவாட்டி. ये एस्तर जो है एक दुल्हन है. எஸ்தர் மேல அகஸ்வேர் ராஜா அன்பு வைத்தார். एस्तर के ऊपर अहस्वर राजा जो उसने प्रेम रखा. 3 காரியத்தை செய்தார். 3 चीज करता है. முதலாவது காரியம் அன்பு வைத்தார். पहला उसने प्रेम रखा. அடுத்தது பைபிள் சொல்லுது, अगला कलाम कहता है and she obtained grace. और उसके ऊपर अनुग्रह किया. அவளுக்கு கிருபை கிடைச்சது. उसको अनुग्रह मिला. முதல்ல அன்பு வைத்தார், पहले प्रेम किया, அடுத்தது கிருபை கிடைக்குது, उसके बाद अनुग्रह किया, and favor in his sight. और दया, उसके नजरों में दया मिली. சோ 3 காரியம் கிடைக்குது. और 3 चीज मिलता है. ஒன்னு அன்பு வைத்தார், पहले तो प्रेम किया, அடுத்து கிருபை வைத்தார், उसके बाद अनुग्रह किया, அவனுடைய கண் பார்வையில தயவு கிடைச்சது. और उसके नजरों में दया मिली. அது கிடைச்சதுனால वो मिलने की वजह से வஸ்திக்கு பதிலா இவள பட்டத்து ராணியா வச்சாங்க. बस्ती के बदले में इसे उस शहर का रानी बना दिए. சோ இன்னைக்கு இந்த எஸ்தரை நம்ம மாறணும். तो आज हम ये एस्तर बनना है. இந்த எஸ்தர் மேல எஸ்தரை சுத்திகரிக்கிறதுக்காக ये एस्तर को शुद्धिकरण करने के लिए 7 தாதி பெண்கள் வைக்கப்பட்டிருந்தது. वो 7 स्त्रियों को वहां पर रखा गया. அதே போல இன்னைக்கு சபை காலங்கள் 7 சபை காலங்கள் வரும். और वैसे ही ये 7 कलिसिया काल आएगी. இந்த 7 சபைகள் காலங்கள்லயும் சுத்திகரிப்பு நடக்குது. ये 7 कलिसिया काल में शुद्धिकरण होता है. இன்னைக்கு நீங்க எஸ்தரா இருக்கீங்களா? आज आप एस्तर है क्या? நீங்க பியூரா எஸ்தரா மாறுங்க. आप पूरी तरह से एस्तर बनो. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर जरूर आपको आशीष பாருங்க, करेगा. இந்த டைபாலஜியை நம்ம பார்த்தோம். इस टाइपोलॉजी को हमने देखा. அடுத்து ஸ்மிர்னாங்கிற வார்த்தைக்குள்ள டீகோடிங் நம்ம और பார்த்தோம். स्मिर्ना ये शब्द है, उसका डिकोडिंग भी हमने देखा. அதுல அந்த ஸ்மிர்னா, அதாவது அந்த வெள்ளை போலம் அப்படிங்கிற வார்த்தை, वो गंधरस, वो स्मिर्ना, वो जो गंधरस करके शब्द है, அது கசப்பு தான். वो कड़वा है. ஆனா அதுல ஒரு அனாயிண்டிங் இறங்க வேண்டியது. लेकिन उसके ऊपर एक अभिषेक उतरना है. அந்த ஃபயர் அனாயிண்டிங் தொடும்போது वो अभिषेक, वो अग्नि का अभिषेक छूते समय ஒரு சுகந்த வாசனை வரும். एक अच्छा महक आएगी. இன்னைக்கு உங்க மேல சுகந்த வாசனை வருதா? आज आपके ऊपर महक आ रहा है क्या? அல்லாட்டி கெட்ட வாசனை வருதா? या फिर बदबू आती है? நான் உங்க சரீரத்துல உள்ள வாசனையை சொல்லல. मैं आपके शरीर के बाद सुगंध के बारे में नहीं बोलता हूँ. நீங்க 2 நாள் குளிக்கலாட்டி வர்ற நாத்தத்தை நான் சொல்லல. आप 2 दिन स्नान नहीं करोगे तो जो बास आती है उसके बारे में नहीं बोलता हूँ. நான் ஆவிக்குரிய வாசனையை சொல்றேன். मैं आत्मिक प्रकार के खुशबू के बारे में बोलता हूँ. யெகோஷுவா வந்து உங்க சரீர வாசனை நுகர மாட்டார். वो यहोशुआ जो है आपके शरीर के जो खुशबू है उसे नहीं देखेगा. உங்களுடைய ஆவிக்குரிய சரீரத்திலிருந்து ஒரு ஒரு வாசனை வரும். आपके आत्मिक शरीर के अंदर से एक महक आएगी. அந்த வாசனை அவர் நுகரணும். उस खुशबू को वो सूंघना है. சிந்திச்சு பாருங்க. सोच कर देखिए. இந்த ஸ்மிர்னா சபைக்குள்ள காரியத்தை பார்த்தோம். ये स्मिर्ना कलिसिया काल को हमने देखा. இந்த ஸ்மிர்னா சபையை பற்றின முழு விவரம், स्मिर्ना कलिसिया काल का जो पूरा जो डिटेल है, அது எந்த தேசத்துல இருக்கு, वो कौन से देश में है, அதுல என்ன ட்ரேட் பண்றாங்க, उसमें क्या व्यापार करते हैं, அதுல என்ன விக்கிரகத்தை வணங்குனாங்க, उसमें क्या किस मूर्ति का नमन किए, அது எல்லாம் விக்கிபீடியால இருக்குது. वो सब विकिपीडिया में है. இன்னும் அருமையான டீச்சர்ஸ் எல்லாருமே அதை விளக்கி இருக்காங்க. और बहुत सारे अच्छे शिक्षक लोग उसके बारे में बताए हैं. அதை கண்டிப்பா பாருங்க. उसे जरूर देखिए. ஏன்னா இது நம்ம டீகோடிங் மட்டும் தான் பார்த்திருக்கோம். क्योंकि ये हमने केवल डिकोडिंग ही देखा है. ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். वो ऐतिहासिक प्रूफ आपको मिलेगा. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். परमेश्वर आशीष देगा. பாருங்க, இந்த வெள்ளை போல முக்கியமான ஒரு காரியம். देखिए गंधरस जो है बहुत महत्वपूर्ण है. இதே போன்ற நிறைய டைபாலஜி நம்ம பண்ணலாம். इसके बारे में बहुत सारा टाइपोलॉजी हम देख सकते हैं. இந்த எஸ்தரை மதி நான் இப்போ உங்களுக்கு இன்னொரு டைபாலஜி கூட கொடுக்கலாம். ये एस्तर के बारे में मैं आपको और एक टाइपोलॉजी दे सकता हूँ. ஷீபா நாட்டு ராணி, शिबा देश की रानी, இவளும் வெள்ளை போலத்தை கொண்டு வரா. ये भी गंधरस को लेकर आती है. ஷீபா நாட்டு ராணின்னு சொன்னா, शिबा देश की रानी बोलते ही ஷீபான்னு சொன்னாலே 7 நம்பர்
நம்பர் 7. शीबा बोलते ही उस शीबा का मतलब है 7, अंक 7. ராணினா மணவாட்டி. रानी जो है दुल्हन है. அந்த மணவாட்டி மேல 7 சபையின் காலம் பாஸ் ஆகுது. वो दुल्हन के ऊपर 7 कलीसिया काल गुजरती है. அவ ஒரு நிறைய கேள்விகளோடு சாலமோன் ராஜாட்ட வர்றா. वो बहुत सारे प्रश्नों को लेकर सोलोमन राजा के पास आती है. இத பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டுருக்கோம். इसके बारे में पहले ही हमने एक वीडियो डाल दिया அத है. நீங்க பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கிடலாம். उसको देखकर आप समझ लीजिए. பாருங்க இந்த எஸ்தர் இந்த 7 சபையோடு இணைச்சு பேசியிருக்கிறோம். देखिए एस्तर को अब 7 कलीसिया काल के साथ हमने जोड़कर बात किया है. இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். आपको समझ में आया होगा करके मैं समझता हूं. நம்மளுடைய வாழ்க்கையை கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துங்க. हमारे जीवन को परमेश्वर के आगमन के लिए तैयार कीजिए. நம்மளுடைய வாழ்க்கையில நல்ல சுகந்த வாசனை எழும்பணும். हमारे जीवन में एक अच्छा महक उठना है. அப்படி எழும்பணும்னா ऐसे उठना है तो நீங்க வெள்ளை போலம் தான். आप गंधरस ही हो. நீங்க வெள்ளை போலமா தான் இருக்கிறீங்க. आप गंधरस ही हो. ஆனா அது கசப்பா இருக்குது. लेकिन वो कड़वा है. அந்த கசப்பு நீங்கணும்னா वो कड़वा निकलना है तो ஒரு அனாயிண்டிங் வர வேண்டியது. एक अभिषेक आना है. உங்க வாழ்க்கை கசப்பா இருக்கா? आपका जीवन कड़वा है क्या? உங்களுடைய குடும்பத்தின் வாழ்க்கை கசப்பா இருக்குதா? आपका पारिवारिक जीवन कड़वा है क्या? உங்க வேலை செய்யற இடத்துல கசப்பான காரியம் இருக்குதா? आपके काम के जगह पे कड़वाहट है क्या? கர்த்தர்ட்ட இந்த அபிஷேகத்தை கேளுங்க. परमेश्वर से वो अभिषेक को पा लीजिए. அந்த அக்கினி உங்க மேல விழுந்துச்சுனா वो अग्नि आपके ऊपर गिरेगा तो அந்த கசப்பான அந்த வெள்ளை போலம் वो जो कड़वा गंधरस है சுகந்த வாசனையாக எழும்பும். वो अच्छे खुशबू को उठाएगा. அந்த வாசனை நுகர்வதற்கு பல இடங்கள்ல இருந்து வருவாங்க. उस खुशबू को सूंघने के लिए भिन्न भिन्न जगहों से आएंगे. அந்த அக்கினி டச் ஆகலன்னா वो अग्नि अगर नहीं छुएगी तो உங்களை வெறுப்பாங்க. आपको नफरत करेंगे. உங்களுக்கு விரோதமா பேசுவாங்க. आपके विरुद्ध बात करेंगे. எல்லா கசப்பான காரியமும் நடக்கும். सारे कड़वाहट की बातें होगी. நீங்க அதே நினைச்சு புலம்பிட்டு இருப்பீங்க. आप उसी को सोचकर अपने अंदर बात करते रहेंगे. என்ன இப்படி பேசிட்டாங்களே, मेरे बारे में ऐसे बोल दिया, என்ன இப்படி சொல்றாங்களே, मुझे ऐसे बोलते हैं, என் வாழ்க்கை நரகமாக்கிட்டாங்களே, मेरे जीवन को नरक बना दिया, என் வாழ்க்கை கசப்பா இருக்குது, मेरा जीवन कड़वा है. அது நினைச்சிட்டே இருந்து ஒரு பிரயோஜனம் இல்ல. उसे सोचकर रहने से कोई लाभ नहीं. அடுத்த ஸ்டெப்புக்குள்ள போங்க. अगला स्थान के अंदर जाइए. கர்த்தாவே நான் வெள்ளை போலமா இருக்கேன் இப்போ. प्रभु मैं गंधरस हूँ. அதனாலதான் எல்லாத்துக்கும் கசப்பா இருக்குது. इसलिए सबके लिए कड़वा हूँ. ஆனா ஒரு விஷயம், உம்முடைய அக்கினியால என்னை அபிஷேகம் பண்ணுங்கப்பா. लेकिन एक बार अपने अग्नि से अभिषेक कीजिए. உம்முடைய அக்கினியால என்னை நிரப்புங்க. अपने अग्नि से मुझे भर दीजिए. ஒரு தடவை அக்கினி டச் ஆயிட்டுனா, एक बार वो अग्नि छू लिया तो அந்த சுகந்த வாசனை எழும்பும் போது वो अच्छी खुशबू जब उठती है, யாரெல்லாம் உங்களை வெறுத்தாங்களோ, जो आपको नफरत किए, யாரெல்லாம் உங்களுக்கு விரோதமா பேசுனாங்களோ, जो आपके विरुद्ध बात किए, எல்லாம் உங்க பக்கத்துல வருவாங்க. सभी लोग आपके पास आएंगे. ஏன் தெரியுமா? क्यों पता है? நீங்க அப்பமும் வெள்ளை போலதான், இப்பவும் வெள்ளை போலதான். आप तभी भी गंधरस है, अभी भी गंधरस है. ஆனா வித்தியாசம் என்ன? लेकिन फर्क क्या है? இப்போ ஒரு அபிஷேகம் உங்க மேல இருக்குது. अब एक अभिषेक आपके ऊपर है. அதே போல वैसे ही இன்னைக்கு கர்த்தர்ட்ட நீங்க கேட்கக்கூடியது, आप परमेश्वर से क्या पूछना है? என்னை நீர் அபிஷேகம் அப்பா, मुझे अभिषेक करो, என்னை அக்கினினா நிரப்புங்கன்னு சொல்லி अपने கேளுங்க. अग्नि से भरो करके கர்த்தர் पूछो. நிச்சயமா ஆசீர்வதிப்பார். परमेश्वर जरूर आशीष நாம் देगा. ஜெபிக்கலாமா? हम प्रार्थना करेंगे क्या? ஸ்தோத்திரம் கர்த்தாவே, धन्यवाद देते हैं வானத்தையும் பூமியும் படைத்த எங்கள் எலோகிம் தேவனே, हमारे एलोहिम खुदा जिसने आकाश और पृथ्वी को बनाया. இந்த அருமையான தருணத்தை தந்ததுக்காக நன்றி. इस अच्छे अवसर को दिया उसके लिए धन्यवाद. இந்த ஸ்மிர்னா சபையை பார்க்க நீங்க கிருபை செய்தீங்க, அதற்காக நன்றி. इस स्मिर्ना कलीसिया को देखने के लिए आपने अनुग्रह किया, उसके लिए धन्यवाद. வஸ்திக்கு பதிலாக எஸ்தரை தெரிந்து கொண்டீர். और वस्ती के बदले में एस्तर को चुना. கர்த்தாவே அதுக்காக நன்றி தெரிவிக்கிறோம். धन्यवाद देते हैं. எங்களுக்கு ராணிங்கிற ஸ்தானத்தை கொடுத்தீங்க, हम लोगों को रानी के स्थान को दिया, அதுக்காக நன்றி. उसके लिए धन्यवाद. நாங்க உமக்கு விரோதியா இருந்தோம், हम आपके विरोधी थे, ஆனா என்னைக்கு யூதர்கள் உம்மை வெறுத்தார்களோ, लेकिन जिस दिन यहूदी लोगों ने आपको ठुकरा दिया, அந்த ஸ்தானத்தை எங்களுக்கு उस கொடுத்திருக்கிறீர். स्थान को हमें दे दिया, அதற்காக உமக்கு நன்றி उसके செலுத்துகிறோம். लिए आप धन्यवाद देते हैं. ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்கப்பா. हर किसी को आशीष दीजिए. இதை கேட்டுக்கொண்டிருக்க நம்முடைய பிள்ளைகள், इसे सुनने वाले आपके बच्चे, அவங்க எல்லாரும் வெள்ளை போலும் தான், वो सभी गंधरस हैं. ஆனா அபிஷேகம் இல்லாமல் இருந்தால், लेकिन बिना अभिषेक के रहेंगे तो ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கை கசப்பான வாழ்க்கையாக இருக்குமானால், हो सकता है आपका जीवन कड़वाहट भरा हुआ जीवन होगा. இப்பொழுதே அக்கினி அனுப்புங்கப்பா. अभी वो अग्नि को भेजिए प्रभु. உம்முடைய அக்கினியால் அவங்களை தொடுங்க ராஜா. आपके अग्नि से छू लीजिए. சுகந்த வாசனை அவங்களிருந்து எழுப்பித்தார். वो अच्छी महक को उनके अंदर से उठाइए. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தித்தாங்க. तेरे नाम को महिमा करके दीजिए. ஆசீர்வதிங்க. आशीष कीजिए. யெகோஷுவா மேசியா நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. यहोशुआ मेसिया के नाम से मांगते हैं जीवित पिता. ஆமென். आमीन.
கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर हमें आशीष दे। நம்ம இந்த 7 சபைகளை பற்றி நம்ம பார்த்துட்டு வர்றோம். हम ये 7 कलीसियाओं के बारे में देख रहे हैं। நிச்சயமா கர்த்தர் ஆசீர்வதிச்சிருப்பார்னு சொல்லி விசுவாசிக்கிறேன். मैं विश्वास करता हूं कि जरूर परमेश्वर ने आशीष दिया होगा। இன்னும் 5 சபைகள் இருக்குது. और 5 कलीसियाएं हैं। அதையும் நம்ம ஒவ்வொரு சம்பவத்தோடு நம்ம இணைக்க போறோம். उसे भी हम हर एक घटना के एक घटना के साथ जोड़ने वाले हैं। நம்ம சபையில வந்து முதல் முத்திரைகளை இணைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி சொன்னேன். हम कलीसिया कालों में मुद्रा जो है वो जुड़ा गया है। அதுக்கு ஆதாரமா எபேசு சபையை பற்றி எடுத்தோம். उसके उदाहरण में हम एफेसु के कलीसिया को लिए। सुस அப்படினா குதிரை, सुस का मतलब घोड़ा, अफ அப்படினா கோபம், अफ का मतलब क्रोध। சோ இது கோபமான ஒரு குதிரை. ये क्रोध से भरा हुआ घोड़ा। இது நம்ம மேசியா வர்ற குதிரை கிடையாது. ये जो मेसिया आता है वो घोड़ा नहीं है। சோ இது முதல் முத்திரையில தான் அந்த வெள்ளை குதிரை வரும். पहले मुद्रा के अंदर ही वो घोड़ा सफेद घोड़ा आता है। அந்த எபேசுங்கிற பேர்ல ये एफेसु जो नाम है, குதிரையினுடைய நிறம் கொடுக்கப்படல. वो घोड़े का जो रंग है वो दिया नहीं गया। அது குதிரைன்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. उसे घोड़ा करके ही बोला गया है। அப்ப இந்த 4 முத்திரையும் இந்த சபையோடு இணைக்கப்பட்டிருக்கு. तो 4 मुद्राएं जो है इस कलीसिया के साथ जुड़ा गया है। சோ அதே மாதிரி நம்ம சிமிர்னாவை பார்த்துட்டோம். वैसे ही हमने सिमरना को देखा। இதுல நம்ம கசப்புங்கிற காரியம் எடுபடுறதுக்கு அந்த அபிஷேகம் வேணும்னு சொல்லி பார்த்தோம். ये कड़वाहट निकलने के लिए वो अभिषेक चाहिए करके हमने देखा। அடுத்து பெர்கமோஸ் பார்க்க போறோம். और अगला जो है हम पेर्गमुस के बारे में देखेंगे। அதுல நம்ம ஒரு அதிசயத்தை பார்க்க போறோம். उसमें एक अद्भुत चीज को देखने वाले हैं। மிஸ் பண்ண வேண்டாம். आप मिस मत कीजिए। இன்னும் अनेகருக்கு இத பற்றி நீங்க தெரிவிங்க. और बहुत सारे लोगों को इसके बारे में बताइए। கர்த்தர் நிச்சயமா ஆசீர்வதிப்பார். परमेश्वर जरूर आशीष देगा। மீண்டும் அடுத்த வீடியோல நம்ம சந்திப்போம். दोबारा दूसरे वीडियो के अंदर हम मिलेंगे। ஷாலோம். शालोम।